Hello Justies, welcome back to Just Med Mission 26. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆனிமல் டிஷ்யூஸோடைய கடைசி பார்ட், அதாவது காக்ரோச்சை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வேர்டிபிரேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணி நம்மளோட ஃப்ராக் பார்த்தோம், கரெக்டா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது காக்ரோச். எதை ரெப்ரசன்ட் பண்ணி? இன்வெர்டிபிரேட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி, அதுவும் ஒரு ஆர்த்ரோபோட ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு இன்செக்டை நம்ம காக்ரோச் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ மேபி கொஞ்சம் நான் ஃபாஸ்டா போகிற மாதிரி தான் இருக்கும், பிகாஸ் கண்டென்ட் இதுல வேஸ்டான கண்டென்ட். நம்ம ஃப்ராகை கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் அதிகமான கண்டென்ட் தான் இருக்கு. பட் நம்ம அங்க என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் மார்ஃபாலஜி பார்ப்போம், தென் ஆனடாமில என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் பார்ப்போம். ஓகேவா? பட் இதுல கொஞ்சம் கண்டென்ட் அதிகம், அதனால மேபி நான் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே So before getting into the video, நான் எப்பவுமே உங்கள்கிட்ட கேட்கறது தான், ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங் ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ வில் டூ தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி, ஆர் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எப்போ அதை பார்க்கறேனோ அப்போ கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு காக்ரோச் ஆரம்பிப்போம். உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்துடும். ஓகேவா? டெலிகிராம் சேனல் லிங்க் வேணா இங்க எழுதுறேன். ஆல்ரெடி நான் பிசிக்ஸ் கிளாஸ்லயும் எழுதியிருப்பேன், பட் இருந்தாலும் இங்கேயும் நான் திருப்பி எழுதுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ அண்ட் கிளாஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் பத்தி நீங்க ஏதாவது கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கும், அதுக்காக தான் கேட்குறேன். பிசிக்ஸ் கிளாஸ்ல ஏதாவது கொஸ்டின்ஸ்ல ஏதாவது பிடிச்சிருந்துச்சா, எந்த கொஸ்டின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா எனக்கு என்ன கொஞ்சம் இதுவா இருக்கும். ப்ரோ நீங்க இன்னைக்கு பயோ கிளாஸ் நடத்தினதுல எனக்கு இது வந்து லைட்டா புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேணா இனிமே இந்த மாதிரி புரியாத கான்செப்ட்ஸுக்கு வேணும்னா, உங்களுக்கு புரியலன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம் வீடியோவா, அதாவது ஷார்ட்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி அப்லோட் பண்றேன், உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அண்ட் இதுதான் நம்ம டெலிகிராமோட லிங்க், t.me/jmm நீட் தமிழ். ஓகேவா? நோ ஸ்பேஸ், அது ரொம்ப முக்கியம். வெயிட் பண்ணுங்க, இது ஸ்பேஸ் விட்ட மாதிரி இருக்கு, நோ ஸ்பேஸ். ஓகேவா? JMM நீட் தமிழ். ஓகே, ஸோ இந்த லிங்க் நீங்க வந்து டெலிகிராம்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹேண்டில் கிடைச்சிரும். ஓகே, லாஸ்டா ஃப்ராக்ல முடிச்சிருக்கோம், இப்போ நம்ம காக்ரோச் ஆரம்பிக்க போறோம். ஒரு நிமிஷம் கைஸ். காக்ரோச். ஓகேவா? சரி, ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் அங்கே பார்த்த மாதிரி ஒரு சில ஜென்ரல் கேரக்டர்ஸ் பார்த்துட்டு அதோட மார்ஃபாலஜி எப்படி இருக்கு அதெல்லாம் போயிடலாம். ஓகேவா? ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா அதோட சைஸை பத்தி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் காக்ரோச்சஸ் அப்படின்னு எடுத்தோம்னா எங்களோட சைஸ் வந்து அரௌண்ட் 1/4 இருந்து 3 inches வரைக்கும் இருக்கும். ஓகேவா? கால்ல இருந்து 3 inches வரைக்கும் இருக்கும். 1/4 to 3 inches வரைக்கும் இருக்கும். அதாவது 0.6 இருந்து ஒரு 7.6 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். நம்ம படிக்கிற அந்த காக்ரோச்சுடைய பேர் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறது பெரிப்ளானட்டா அமெரிக்கானா, பெரிப்ளானட்டா அமெரிக்கானா அப்படிங்கக்கூடிய காக்ரோச்சோட ஸ்பீஷிஸ் தான் நம்ம இந்த சாப்டர்ல படிப்போம். ஓகேவா? பெரிப்ளானட்டா அமெரிக்கானா அப்படிங்கிறது தான், சாரி கைஸ், ஓகே, பெரிப்ளானட்டா அமெரிக்கானா அப்படிங்கிற ஸ்பீஷிஸ் தான் நம்ம இன்னைக்கு சாப்டர்ல படிக்க போறோம். ஓகே, இதோட சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் ஒரு 34 to 53 mm இருக்கும். ஓகேவா? அதாவது 3.4 இருந்து 5.3 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, இந்த காக்ரோச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தே ஆர் ஆம்னிவோர்ஸ். அதாவது இது வந்து நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடலாம் கிடையாது, வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே சாப்பிடும். என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடும். ஓகேவா? காக்ரோச்சஸ் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடும். அண்ட் தீஸ் ஆர் கர்சோரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்சோரியல்ஸ். அது என்ன ப்ரோ கர்சோரியல்ஸ் அப்படின்னா? ஃபாஸ்ட் ரன்னர்ஸ். இதுங்க வேகமா குடுகுடுன்னு ஓடிடும். நீங்களே பார்த்துருப்பீங்க,
இப்போ பாத்ரூம்குள்ளேயோ இல்ல எங்கேயோ வீட்டுக்குள்ள எங்கேயோ காக்ரோச் இருக்கும்போது சரி ஓகே அதை அடிக்கலான்னு ஒரு மாப் எடுத்துட்டு வருவோம். அடுத்த செகண்ட் நம்ம அடிக்கப்படும் டக்கு டக்கு டக்குன்னு எங்கேயோ ஓடிடும். நம்மளால அவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ண முடியாது, செம்ம ஃபாஸ்டா ஓடிடும். ஸோ அதனாலதான் எங்களை கர்சோரியல்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இன்னொரு விஷயமா நோட் பண்ணியிருப்பீங்க, இதுல நம்ம வந்து நாக்டர்னல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அதிகபட்சம் இந்த காக்ரோச்சஸ் பகல் நேரத்துல வெளியே வராது, நைட் டைம்ல தான் வரும். கரெக்டா? நம்மலாம் வந்து டயோர்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. DIURNAL டயோர்னல்ஸ், அதாவது காலையில முழிச்சிருப்போம் நைட்டு தூங்குறவங்க. பட் ஆனா இதுங்கெல்லாம் நாக்டர்னல்ஸ், நைட்டு தான் ஆக்டிவா இருக்கும். ஓகேவா? நாக்டர்னல்ஸ்னா நைட் ஆக்டிவா இருக்கும், கர்சோரியல்ஸ்னா வேகமா ஓடக்கூடியது, ஆம்னிவர்ஸ்னா வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே சாப்பிடக்கூடியது. ஓகே, அடுத்து இதோடைய மார்பாலஜி பாத்திரலாமா? இதோடைய மார்பாலஜி. ஓகே, சரி, இப்போ இந்த மார்பாலஜின்னு எடுத்தோம்னா நம்ம பாடியை வந்து 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஓகேவா? பாடியை 3 பார்ட்டா பிரிக்கலாம். நம்மளோட ஃப்ராக்ல எப்படி ஹெட் அண்ட் ட்ரங்க் அவ்வளவுதானே? ஆமா. பட் இங்க அப்படி இல்லை. ஹெட், தோராக்ஸ், ஹெட், தோராக்ஸ் அண்ட் அப்டமன் அப்படின்னு சொல்லி 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஓகேவா? சாரி கைஸ், அப்டமன், ஹெட், தோராக்ஸ் அண்ட் அப்டமன் அப்படின்னு 3ஆ பிரிக்கலாம். சரி, இப்ப இந்த ஹெட், தோராக்ஸ் அண்ட் அப்டமன் இருக்குல்ல, இது ஹெட், தோராக்ஸ் அண்ட் அப்டமன். இது நிம்ஃபல் ஸ்டேஜ் அப்படின்னு கொடுப்பாங்க, அதாவது பேபி லார்வா ஸ்டேஜ் மாதிரி. ஓகேவா? நிம்ஃபல் ஸ்டேஜ்ல எவ்வளோ, அடல்ட் ஸ்டேஜ்ல எவ்வளவு பார்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிம்ஃப் ஸ்டேஜ்ல இது 6 செக்மெண்டா இருக்கும், தலை 6 பார்ட்டா இருக்கும். ஓகேவா? நிம்ஃப்னா இந்த குட்டி லார்வல் ஸ்டேஜ்ல 6 பார்ட்ஸா இருக்கும். பட் அடல்ட்ல அது ஒரே ஒரு பார்ட்டா, எல்லாம் இந்த 6 பார்ட்டும் ஃபியூஸ் ஆகி ஒரே ஒரு பார்ட் ஆயிரும். தோராக்ஸ் பாத்தீங்கன்னா 3 பார்ட்டா இருக்கும், அடல்ட்லயும் 3 பார்ட்டா அப்படியே இருக்கும். அப்டமன் பாத்தீங்கன்னா 11 பார்ட்டா இருக்கும், அடல்ட்ல 10 பார்ட்டாக ஆயிரும். ஓகேவா? இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கு. இதை தாண்டி எதுவும் இன்டெப்த் டீடைல்ஸ் எதுவுமே நம்ம என்சிஆர்டில கிடையாது. ஓகே, இதுங்க மேல ஒரு மெம்பரேன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை வந்து நம்ம ஆர்த்ரோடியல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்ரோடியல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபிளெக்சிபிள் மெம்பரேன் கனெக்டிங் ஸ்க்ளீரைட்ஸ், சாரி. அது என்னது ப்ரோ ஸ்க்ளீரைட்? அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னா, இந்தா சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்க. அதாவது நம்ம காக்ரோச்சோட பாடி இருக்குல்ல, ஆமா ப்ரோ இருக்கு. அது எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? ஆமா. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி மேல மேல செக்ஷனா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதுல நான் இப்படி கட் பண்ணி பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்க மேல ஒரு எக்ஸோஸ்கெலட்டன் மாதிரி இருக்கும். ஓகேவா? கீழையும் ஒரு எக்ஸோஸ்கெலட்டன், அதுதான் ஒரு ஹார்ட் போன்லிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி, போன் கிடையாது. ஓகேவா? ஒரு தட்டை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார்ட்போர்ட் மாதிரி. ஓகேவா? ஒரு ஸ்டிஃபான ஸ்ட்ரக்சரா இருக்கும். கீழே ஒரு ஸ்ட்ரக்சர், வெயிட் பண்ணுங்க. இப்ப இதுதான் என்னோட காக்ரோச். இப்படி வெட்டி நான் இங்க மேல இருந்து பாக்குறேன். ஓகேவா? எனக்கு அப்போ சர்க்கிளா தெரியுமா? ஸோ இதுல மேல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், சைட்ல 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த மேல இருக்கிறது இது 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 இந்த 4த்தையும் சேர்த்துதான் நான் ஸ்க்ளீரைட் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? 4த்தையும் சேர்த்துதான் ஸ்க்ளீரைட்னு சொல்றேன். ஸோ இதுங்களோட எக்ஸோஸ்கெலிட்டன் எடுத்தீங்கன்னா, எக்ஸோஸ்கெலிட்டன்ல டார்சல் சைட்ல இதுங்களுடைய டார்சல் சைட்ல நம்மளுக்கு என்ன இருக்கும்? டர்கம் இருக்கும். அதாவது மேல் டாப்ல நம்ம இப்ப ஒரு காக்ரோச் நீங்க பாக்குறீங்கன்னா அதோட அந்த டாப் சைட்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் தான் டர்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்து வென்ட்ரல் சைட்ல அடியில அந்த காக்ரோச்ச கவுத்தி போட்டா அதுக்கு ஒரு சர்ஃபேஸ் இருக்கும்ல, இப்ப கவுத்தி போட்ட அப்புறம் டாப்ல இருக்கக்கூடிய அந்த அடியில உள்ள சர்ஃபேஸ் தான் நம்மளுடைய ஸ்டர்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிம்பிள். நீ இப்ப ஒரு காக்ரோச்ச பாக்குற, நீ பாக்குற அந்த டாப் சர்ஃபேஸ் தான் டர்கம், அடியில உன்னால பார்க்க முடியாத சர்ஃபேஸ் தான் ஸ்டர்னம். சைட்ல இருக்கக்கூடிய 2 பக்கத்தையும் தான் நம்ம பிளியூரா அப்படின்னு சொல்லுவோம். லேட்டரலா இருக்கிற 2த்தையும் நம்ம
பிளியூரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, லேட்டரலா இருக்கக்கூடியது பிளியூரா. ஓகே, சரி, இதெல்லாம் ஓகே. அது என்னது ப்ரோ ஸ்க்ளீரைட் அப்படின்னா? ஸ்க்ளீரைட்டுங்கிறது ஒண்ணும் இல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு செட்டு தான் ஸ்க்ளீரைட். ஸ்க்ளீரைட்னா ஒரு டர்கம் பிளஸ் ஒரு ஸ்டர்னம் பிளஸ் 2 பிளியூரா. அது ஏன் ப்ரோ பிளியூரா மட்டும் 2 அப்படின்னா? எஸ், ஒரு டெர்கம் மேல, ஒரு ஸ்டர்னம்னா கீழே. எப்படி ஒரு பிளியூரானா ஒரு சைடு மட்டும் எடுக்க முடியுமா? இன்னொரு சைடு எனக்கு இன்னொரு பிளியூரா வேணும்ல. ஸோ 2 பிளியூரா. ஓகேவா, ஒரு டர்கம், ஒரு ஸ்டர்னம், 2 பிளியூரா, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் ஸ்க்ளீரைட்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஸ்க்ளீரைட்டா தான் நிறைய ஸ்க்ளீரைட்ஸா அரேஞ்ச் ஆகிதான் உங்களோட பாடி மேடா இருக்கு. அந்த ஸ்க்ளீரைட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடியது தான் நம்மளுடைய ஆர்த்ரோடியல் மெம்பரேன். ஓகேவா, ஓகே, அந்த ஸ்க்ளீரைட்லாம் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் நம்மளுடைய ஆர்த்ரோடியல் மெம்பரேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் இதோடைய ஹார்ட்டை பத்தி பார்க்கும். சி, ஹார்ட் இல்ல, ஹெட். இடம் இல்ல. ஓகே, இப்போ இதோட ஹெட்டை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இட் இஸ் ஃபார்ம்டு பை ஃபியூஷன் ஆஃப் 6 செக்மெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அதுக்கு ஆல்ரெடி இங்க தெரியும் 6 இருந்தது, 1 ஃபியூஸ் ஆயிருச்சு. ஸோ 6 ஃபியூஸ் ஆகி தான் 1 இருக்கு. கரெக்டா? எஸ். ஸோ அதை மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஹெட் இஸ் triangular and perpendicular to body. அதாவது இப்ப நான் வந்து சைட்ல இருந்து பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு காக்ரோச்சோட உடம்பு இப்படி இருக்கு, எனக்கு தலை இப்படிதான் இருக்கும். ஓகேவா, பெர்பெண்டிகுலரா இருக்கு பாடிக்கு. அண்ட் இது எப்படி ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் மாதிரி வருதா? இப்படிதான் இருக்கும். அதனாலதான் ஹெட் இஸ் ட்ரையாங்குலர் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு பாடி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் இப்ப நான் சொல்ல போறது என்சிஆர்ல உள்ள ஸ்ட்ரக்சர், என்சிஆர்ல உள்ள லைன். ஹெட் இஸ் கனெக்டட் to thorax by short extension of prothorax. ப்ரோதோராக்ஸ்ங்கிறது தோராக்ஸோட ஒரு பார்ட். ஓகேவா, ப்ரோதோராக்ஸ் known as neck. ஓகேவா, ஓகே. இந்த நெக்கோட கவரிங் இருக்குல்ல, இதோடைய கவரிங்க்கு பேரு தான், இதை கவர் பண்ணிருக்கிறதோட பேரு தான் ப்ரோனோட்டம். ஓகேவா, ப்ரோனோட்டம். ஓகே, இதை கவர் பண்ணிருக்கிறது தான் ப்ரோனோட்டம். சரி, இந்த ஹெட்ல என்னெல்லாம் ப்ரோ இருக்கும் அப்படின்னா, இந்த ஹெட்ல நம்மளுடைய காம்பவுண்ட் ஐஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் காம்பவுண்ட் ஐஸ்னா என்னன்னு. நிறைய சின்ன சின்ன ஐஸா சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடியது காம்பவுண்ட் ஐஸ் இருக்கும். அண்ட் இது போக இதுங்க கிட்ட சிம்பிள் ஐஸுமே இருக்கு. ஓகேவா, சிம்பிள் ஐஸ் இருக்கும். ஓகேவா, அதுக்கடுத்து இந்த சிம்பிள் ஐஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆசல்லஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. இதுக்கு பேர் வந்து ஒமட்டீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒமட்டீடியம். இதுக்கு ஆசல்லஸ் ஆர் ஆசிலி. ஓகேவா, சிங்குலர் ப்ளூரல், அந்த வித்தியாசம் தான். ஓகே, சிம்பிள் ஐஸ் இருக்கும் அண்ட் ஆண்டனா இருக்கும். ஓகேவா, அது உங்களுக்கே தெரியும், காக்ரோச்னாலே 2 ஆண்டனா இருக்கும். கரெக்டா, ஆண்டனா. தென் அந்த தலையில இருந்து ஒரு 2 ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வரும்ல, அதைத்தான் ஆண்டனான்னு சொல்றாங்க. ஓகேவா, ஓகே. ஆண்டனா. அடுத்து மவுத் பார்ட்ஸ் இருக்கும். மவுத்தோடைய பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் இந்த பக்கம் எழுதுறேன். ஓகேவா, வாட் ஆர் தி மவுத் பார்ட்ஸ்? மவுத் பார்ட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுடைய இன்னொரு விஷயத்துல முக்கியமானது, இது வந்து பைட்டிங் அண்ட் சூவிங் டைப். சரியா, இது உங்களோட மவுத் வந்து என்ன டைப் அப்படின்னு கேட்டா
இட் இஸ் ஆஃப் பைட்டிங் அண்ட் சூவிங் டைப். ஓகேவா, பைட்டிங் அண்ட் சூவிங் டைப். சரி, இப்போ இதுங்களோட பார்ட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா லேப்ரம், அப்பர் லிப். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய அப்பர் லிப், மேல இருக்கக்கூடிய லிப். ஓகே, தென் லேப்ரம்க்கு அடுத்து லேபியம், லோயர் லிப். இது எல்லாத்துக்கும் டயக்ராம் உங்களுக்கு என்சிஆர்டில இருக்கும், நான் அதை காட்டுறேன். லேபியம், லோவர் லிப். ஓகேவா, ஓகே. தென் ஹைப்போஃபேரிங்ஸ், ஹைப்போஃபேரிங்ஸ். இது என்னது ப்ரோ ஹைப்போஃபேரிங்ஸ் அப்படின்னா? இதுதான் நம்மளுடைய நாக்கு, டங். TOUNGE, டங். ஓகே, அடுத்து மேண்டிபிள். இது வந்து பேரா இருக்கும். ஓகேவா, மேண்டிபிள், மேண்டிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். வெயிட் a second. அது எதுக்கு ப்ரோ அந்த மேண்டிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எதுக்கு ப்ரோ அந்த மேண்டிபிள்னா கிரைண்டிங் அண்ட் இன்சிஷன் வேலை இதுங்க தான் பார்க்கும். கிரைண்டிங் அண்ட் இன்சிஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய மேக்ஸில்லா இருக்கும். ஓகேவா, ரொம்ப முக்கியமான விஷயம். மேண்டிபிளும் 2 இருக்கும், மேக்ஸில்லாவும் 2 இருக்கும். ஓகேவா, மிச்சம் இதெல்லாம் ஒன்னு தான், இதுங்க மட்டும்தான் பேரா இருக்கும், மேக்ஸில்லா. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ மவுத் பார்ட்ஸ்னா, மவுத் என்ன டைப்பு? சூவிங், பைட்டிங் அண்ட் சூவிங் டைப்பு. இதோட பார்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா லேப்ரம், அப்பர் லிப்பு, லேபியம், லோவர் லிப்பு. தென் நம்மளுடைய ஹைப்போஃபேரிங்ஸ்னா டங்கு, மேண்டிபிள்னா கிரைண்டிங் அண்ட் இன்சிஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, மேக்ஸில்லா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா, ஓகே. இதெல்லாம் என்ன ஒண்ணுமே புரியல இல்ல? என்சிஆர்டி டயக்ராம் காட்டுறேன், இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. இதுவுமே நம்ம ஓல்டு என்சிஆர்டில தான் எடுக்கணும். ஓகேவா, நியூ என்சிஆர்டில அது கொடுக்கல. Cockroaches are brown. நம்மளுக்கே தெரியும், brown black bodied animals that are included in the class Insecta of phylum Arthropoda. இது இம்பார்ட்டன்ட். என்ன கிளாஸ்ன்னு கேட்பாங்க. ஓகேவா, கிளாஸ் Insecta of phylum Arthropoda. phylum Arthropoda வரைக்கும் நமக்கு தெரியும். ஓகே, bright yellow, red, green colored cockroaches have also been reported in tropical regions. ஒரு சில ரீஜியன்ஸ்ல பிரைட் எல்லோ கலர்ல இருக்கிறது, ரெட்டா இருக்குது, ஏன் கிரீன் கலர்ல இருக்கிற காக்ரோச்சஸ் கூட இருக்கு. பட் நம்ம இங்க என்ன, நம்ம இந்தியால காமனா பாக்குறது இந்த பிரவுன் அண்ட் ரெட் பாடி தான். ஓகேவா, ஓகே. இதுங்களோட சைஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1/4 inches to 3 inches, அதாவது 0.6 இருந்து 7.6 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். லாங் ஆண்டனா இருக்கும், லெக்ஸ் இருக்கும், ஃபிளாட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் தி அப்பர் பாடி வால் தட் கன்சீல்ஸ் ஹெட், அதாவது இந்த ப்ரோனோட்டம சொல்றாங்க. ஓகேவா, they are nocturnal omnivores. ஓகேவா, நைட் ஆக்டிவா இருக்கக்கூடியது. that live in damp places throughout the world. They have become residents of human homes and thus are serious pests and vectors of several disease. இதுங்கனால பல நோய்கள் வரும். ஓகேவா, அண்ட் இதுங்க வந்து நம்ம ஹியூமன் ஹோம்ஸ், நம்ம வீடுகள்ல தங்கக்கூடிய ஒரு நபராகவே மாறிட்டாங்க அப்படின்றாரு. எஸ், ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயுமே இருக்கும். அடல்ட் ஆஃப் தி காமன் ஸ்பீஷிஸ் ஆஃப் காக்ரோச் பெரிபிளானட்டா அமெரிக்கானா, இதைத்தான் நம்ம படிக்கிறோம். ஓகேவா, பெரிபிளானட்டா அமெரிக்கானா. ஓகே, ஆர் அபவுட் 34 to 53 mm. ஓகேவா, காமனா காக்ரோச்சஸ்னு கேட்டா 1/4 to 3 inches கரெக்ட். பட் பெரிபிளானட் அமெரிக்கானா எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்டா 34 to, அதுவும் அடல்ட் பெரிபிளானட் அமெரிக்கானா 34 to 53 mm இருக்கும். ஓகேவா, ஓகே. வித் விங்ஸ் that extend beyond the tip of abdomen in males. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மேல்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுங்களோட ரெக்க அதுங்களோட அப்டமனையும் தாண்டி வெளியே வரைக்கும் இருக்கும். ஓகேவா, சோ அதை வச்சு நீங்க வந்து பிரிச்சிடலாம், இது மேலு இது ஃபீமேல்னு. ஓகேவா, இதை பத்தி நம்ம தெளிவா வந்து லாஸ்ட்ல பார்ப்போம். ஓகே, தி பாடி ஆஃப் காக்ரோச் இஸ் செக்மெண்டட் அண்ட் டிவிசிபிள் இன்டு 3 distinct regions. ஹெட், thorax and abdomen பிரிக்கலாம். என்டையர் பாடி இஸ் கவர்ட் பை a hard chitinous exoskeleton. சொன்னா கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலட்டன் இருக்குங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இது அந்த எக்ஸோஸ்கெலட்டனோட பேர் என்ன? ஸ்க்ளீரைட். கரெக்டா, has a hardened plates called sclerites. tergites dorsally, dorsal இருக்கிறது பேரு tergite. sternites ventrally, ventral இருக்கிறது பேரு sternite. by thin flexible articular membrane known as arthrodial membrane. ஓகே, இது போக பிளியூரான் 2 லேட்டரலா இருக்கும். ஓகே,
இந்த டயக்ராம் பாருங்க, இம்பார்ட்டன்ட் டயக்ராம் தான். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதுதான் ஹெட், அது நம்மளுக்கே தெரியும். இந்த ஹெட்ல இது காம்பவுண்ட் ஐ. ஓகேவா? காம்பவுண்ட் ஐ இதுதான் நம்மளோட ஆண்டனா, அண்ட் இதுதான் நம்மளுடைய நெக் ரீஜன். ஓகேவா? அந்த ப்ரோனோட்டம் அப்படிங்கிறது இதுதான். நெக்கை கவர் பண்ணியிருக்கா, உள்ளுக்குள்ளதான் நம்மளோட நெக் ரீஜன் இருக்கு, அதை கவர் பண்ணியிருக்கனால இதுதான் நம்ம ப்ரோனோட்டம். ஓகேவா? ஓகே, இங்கதான் நம்மளோட ப்ரோ தோராக்ஸும் இருக்கும். தென் மீசோ தோராக்ஸ், இந்த இது அட்டாச் ஆயிருக்குல்ல, இந்த இடம் தான் ப்ரோ தோராக்ஸ். ஓகேவா? அதனாலதான் ப்ரோ தோராசிக் லெக், இது மீசோ தோராக்ஸ்ல அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? நம்மளுடைய மீசோ தோராசிக் லெக், இந்த இதைத்தான் நீங்க இவங்க தப்பு பண்ணிருக்காங்க. இது மீசோ தோராக்ஸ் இல்ல, ப்ரோ தோராக்ஸா தான் இருக்கணும். ஓகேவா? மேபி இருக்கலாம் கைஸ், கரெக்ட். இங்க ப்ரோதோராக்ஸ் வந்து உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கலாம். ஓகேவா? ப்ரோதோராக்ஸ், மீசோதோராக்ஸ். ஓகேவா? இது வந்து ப்ரோதோராக்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ முதல்ல ப்ரோதோராசிக் லெக், தென் மீசோதோராசிக், தென் மெட்டாதோராசிக். ஓகேவா? இங்க மெட்டாதோராக்ஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இதை போட்டு குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் விங்ஸ் எல்லாம் என்னது, டெக்மினா, ஹைண்ட் விங், இதெல்லாம் என்னெல்லாம் குழப்பிக்காதீங்க. அடுத்து அப்டமன் இருக்கா, அப்டமன் வந்து ஒரு 10 செக்மெண்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து ஏனல் சர்க்கை, 10வது அப்டமன் இதுல வந்து நம்மளுக்கு ஏனல் சர்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, வாங்க. ஹெட் இஸ் ட்ரையாங்குலர் இன் ஷேப் அண்ட் லைஸ் ஆன்டீரியர்லி, அதாவது டாப் பார்ட்ல இருக்கும், முன்னாடி ஃப்ரண்ட்ல இருக்கும் அப்படிங்கறத ஆன்டீரியர்னு சொல்றாங்க. அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு தி லாங்கிடியூனல் பாடி ஆக்சஸ், பாடிக்கு ரைட் ஆங்கிள், அதாவது பெர்பெண்டிகுலரா இருக்கும்ன்றாங்க. இட் இஸ் ஃபார்ம்டு பை ஃபியூஷன் ஆஃப் 6 செக்மெண்ட்ஸ் அண்ட் ஷோஸ் கிரேட் மொபிலிட்டி இன் ஆல் டைரக்ஷன்ஸ் டியூ டு ஃபிளெக்சிபிள் நெக். நம்ம நெக் வந்து ஃபிளெக்சிபிளா அதுங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா டைரக்ஷன்லயும் அதுங்களால கழுத்துனால திருப்பி பார்த்துக்க முடியும். ஓகே, தி ஹெட் கேப்சூல் பியர்ஸ் a pair of compound eye, 2 compound eyes இருக்கும். A pair of thread-like antenna arises from membranous sacs lying in front of eyes. இதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், மெம்பரேனஸ் சாக்கெட்ஸா இருக்கும். ஓகேவா? அதுங்கெல்லாம் மெம்பரேனஸ் சாக்கெட்ஸ், உங்களுக்கு மஸ்குலர் சாக்கெட்ஸ் கொடுக்கலாம். மேபி நீங்க இதை ஒழுங்கா ரீட் பண்ணாம போனா அதுவும் டிக்குன்னு கரெக்ட் அப்படின்னு டிக் போடலாம், பட் கிடையாது. இட் இஸ் மெம்பரேனஸ் சாக்கெட். ஓகேவா? ஓகே. Antenna have sensory receptors that help in monitoring the environment. ஆண்டனால வந்து சென்சரி ரிசெப்டார் இருக்கும், ஸோ அதன் மூலமா என்விரான்மெண்ட்டை மானிட்டர் பண்ணிக்கும். Anterior end of the head bears appendages forming biting and chewing type of mouth parts. Mouth parts வந்து labrum upper lip, pair of mandibles, pair of maxilla, a labrum lower lip, a median நடுவுல ஒரு ஃபிளெக்சிபிளான லோப் டங், நம்மளோட நாக்கு மாதிரி ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஹைப்போஃபாரிங்ஸ் இருக்கும். ஓகேவா? lies within the cavity enclosed by the mouth parts. எப்பவுமே நம்ம நாக்கு எப்படி மவுத்துக்குள்ள தானே இருக்கு, அதே மாதிரி இந்த ஹைப்போஃபாரிங்ஸ் உள்ள இருக்கும். ஓகே, அடுத்து உள்ள நம்ம ரீட் பண்ணல. அந்த டயக்ராம் பாருங்க, ஹெட் அப்படியே பாருங்க ட்ரையாங்குலரா இருக்கா, எஸ். அண்ட் பாடிக்கு பெர்பெண்டிகுலராவும் இருக்கா, எஸ். ஸோ அதனாலதான் ஹெட் இஸ் ட்ரையாங்குலர் அண்ட் பெர்பெண்டிகுலர்னு சொன்னது. ஓகேவா? ஓகே, சரி இப்ப இதுல பாருங்க, லேப்ரம் அப்பர் லிப்பா, இது லேபியம் லோவர் லிப்பா, நடுவுல ஹைப்போஃபாரிங்ஸ் டங் லைக் ஸ்ட்ரக்சர், டாப்ல மேல லேப்ரம் பக்கத்திலே இருக்கிறது மேண்டிபிள்ஸ். மேண்டிபிள்ஸ்க்கு கீழே பாருங்க நம்மளுடைய மேக்ஸில்லா. ஓகேவா? 2 மேக்ஸில்லா இருக்கும். சரி, இது பார்ட் பார்ட்டா வச்சா கண்டுபிடிச்சிருவீங்க, பட் இந்த மாதிரி ஒரு டயக்ராமும் கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்கோங்க. இதுல இதுதான் காம்பவுண்ட் ஐ. ஓகேவா? நிறைய சின்ன 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 ஐயா இருக்கும். இது நம்மளுடைய ஆசில்லஸ், அதாவது நம்மளுடைய சிம்பிள் ஐ. இதுல ஆண்டனா மெம்பரேனஸ் சாக்கெட்ஸ்ல இருக்கு. ஓகே, இப்ப பார்த்தோன்னா அப்பர் லிப் பேர் என்ன, லேப்ரம். இந்த இருக்கு லேப்ரம். அடுத்து இது என்னன்னு தெரியுதா, நம்மளுடைய மேண்டிபிள். ஓகேவா? மேண்டிபிள் இவ்வளவு பெருசா அப்படியே கவர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து நம்மளோட லேபியம். ஓகேவா? இது நம்மளுடைய மேக்ஸில்லா. இந்த அதுல இருக்கா ஒரு கை மாதிரி வந்திருக்கா, இங்கேயும் பாருங்க கை மாதிரி வந்திருக்கா, அது நம்மளோட மேக்ஸில்லா. ஓகேவா? இது நம்மளுடைய லேபியம். இதுக்கு உள்ளதான் நம்மளோட என்ன இருக்கும், ஹைப்போஃபாரிங்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம்ஸும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் இது அவங்களோட தோராக்ஸ் எப்படி பிரியுதுன்னு பார்ப்போம். ஹெட் ரீஜன் பார்த்துட்டோம், தென் தோராக்ஸ் பார்க்கணும்ல. எஸ், வாங்க தோராக்ஸ் பார்ப்போம். அதுங்களோட தோராக்ஸ் ரீஜன் எடுத்தோம்னா 3ஆ பிரிக்கலாம். ஓகேவா? இதை மெயினா 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே,
ஓகே டன். ஸோ இந்த 3 பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரோதோராக்ஸ், மீசோதோராக்ஸ், அண்ட் மெட்டாதோராக்ஸ். ஓகேவா? அண்ட் மெட்டாதோராக்ஸ். ஓகே, ப்ரோதோராக்ஸ், மீசோதோராக்ஸ் அண்ட் மெட்டாதோராக்ஸ். இந்த 3 பார்ட்டா நீங்க பிரிக்கலாம். ஓகேவா? இந்த 3 பார்ட்லயுமே உங்களுக்கு ஒவ்வொரு லெக்ஸ் இருக்கும். ஓகேவா? 3 பார்ட்லயும் பேர்ஸ் ஆஃப் லெக் இருக்கும். வேணா வரைஞ்சிடுறேன். இது ஒரு கால், இது காலு, இதுவும் கால். ஓகேவா? ஓகே, இது ப்ரோதோராசிக் லெக். ஓகேவா? இதெல்லாம் லெக்ஸ். ஓகே, இதுங்க எல்லாமே லெக். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி இந்த பக்கமும் லெக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு பேர் ஆஃப் ப்ரோதோராசிக் லெக் இருக்கும். அதாவது ப்ரோதோராக்ஸ்ல இருந்து வர லெக் ப்ரோதோராசிக் லெக், மீசோதோராக்ஸ்ல இருந்து வர லெக் மீசோதோராசிக் லெக், மெட்டாதோராக்ஸ் இருந்து வர்றது மெட்டாதோராசிக் லெக். ஓகேவா? ஓகே, சோ ஒவ்வொரு பேர்ஸ் ஆஃப் லெக் இருக்கும். இந்த பக்கம் ஒரு லெக் இருக்குன்னா அப்ப அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். ஓகேவா? ஓகே, அந்த லெக் மட்டும் வேணா இருக்கீங்கன்னா நம்மளுக்கு மீசோதோராக்ஸ் அண்ட் மெட்டாதோராக்ஸ் வந்து நம்மளுக்கு விங்ஸ் வரும். ஓகேவா? ப்ரோதோராக்ஸ் வந்து விங்ஸ் வராது. பட் ஆனா மீசோதோராக்ஸ் அண்ட் மெட்டாதோராக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு விங்ஸ் வரும். சாரி, அப்பல கரெக்டா வந்துச்சு கைஸ். ஓகே, இந்த லெக்கையும் வேணா டெலீட் பண்ணிடலாம். டெலீட். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதை மட்டும் எரேஸ் பண்ணி மாத்திட்டா போதும். டன். ஓகேவா? இது நம்மளுடைய மீசோதோராசிக் விங். கரெக்டா? கரெக்ட். பட் இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இதுங்களுடைய இந்த விங்ஸை தான் நம்ம வந்து 4 விங்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஏன்னா அடுத்து மெட்டாதோராசிக்ல இருந்து ஒன்று வரப்போகுது. இப்போ மெட்டாதோராசிக் முன்னாடியா இல்ல மீசோதோராசிக் முன்னாடியா? ப்ரோ மீசோதோராசிக் தான் முன்னாடி. எஸ், அதனாலதான் இதை வந்து 4 விங் முன்னாடி இருக்கிறதுனால தான் 4 விங். நம்ம ஃப்ராக்ல பார்த்தோம்ல 4 லிம்ப் ஹைண்ட் லிம்ப், முன்னாடி இருக்கக்கூடிய 2 லிம்ப தான் 4 லிம்புன்னு சொல்லுவோம், பின்னாடி இருக்க 2 லிம்ப ஹைண்ட் லிம்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுல மீசோதோராக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வரக்கூடிய இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோதோராக்ஸை விட்டுருங்க. அதுக்கடுத்து முதல் செட் ஆஃப் விங்ஸை நம்ம வந்து 4 விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? முதல் செட் ஆஃப் விங்ஸை we'll call them 4 wings. Sorry, we will call them 4 wings. ஓகேவா? ஓகே, 4 விங்ஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஏகேஏ டெக்மினான்னு சொல்லலாம். ஓகேவா? they are also known as டெக்மினா. சரி ப்ரோ, இதோட ஃபங்க்ஷன் என்ன? விங்ஸ்னாலே பறக்கிறது என்ன ப்ரோ? பறக்கிறதான ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதுங்களோட விங்ஸ் இட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் ஃபிளைட், அதாவது பறக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை வச்சு பறக்கவும் முடியாது. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான். ஓகேவா? ஒன்லி ஃபார் ப்ரொடெக்ஷன். இதோட மெயின் வேலையை ப்ரொடெக்ஷன் தான். எதை ப்ரொடெக்ட் பண்ணணும்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹைண்ட் விங்ஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது தான் இதோடைய வேலை. இந்த இருக்கக்கூடிய ஹைண்ட் விங்ஸ் இருக்குல்ல, இதை ப்ரொடெக்ட் பண்றதுதான் இதோடைய வேலை. ஓகேவா? ஓகே, இதுல நீங்க 4 விங்ஸை பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 விங்ஸ் ஆர் டார்க், ஒபேக், டார்க்கா இருக்கும், ஒபேக்கா இருக்கும். ஓகேவா?
ஒபேக் அண்ட் லெதரி. ஓகேவா? டார்க், ஒபேக் அண்ட் லெதரியா இருக்கும். அது என்னது ப்ரோ லெதரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விங்ஸ் வந்து லெதர் மாதிரி ரொம்ப திக்கா இருந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ தட் இதுங்களால அவ்வளவு வேகமா ஆட்ட முடியாது, பறக்க முடியாது. இது நீங்க ஹைண்ட் விங்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் அதை எழுதிடுறேன். இதுதான் நம்மளுடைய ஹைண்ட் விங். ஓகேவா? திஸ் இஸ் அவர் ஹைண்ட் விங். ஹைண்ட் விங்ஸ்க்கு வேற எதுவும் பேர் நம்மளுக்கு என்சிஆர்டில கொடுக்கல. ஸோ இந்த ஹைண்ட் விங்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது? இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபிளைட். இதை வச்சுதான் இங்க பறக்கும். ஓகேவா? யூஸ்டு ஃபார் ஃபிளைட். இந்த பறக்கக்கூடிய இந்த ஹைண்ட் விங்ஸை ப்ரொடெக்ட் பண்ற வேலை தான் நம்மளுடைய ஃபோர் விங்ஸ் உடையது. ஓகேவா? அந்த ஃபோர் விங்ஸ் இந்த ஹைண்ட் விங்ஸ்க்கு எதுவும் டேமேஜ் வந்துடாம நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்ப அதுங்க நடக்கதான் செய்யுது, விங்ஸ் வச்சு பறக்கல அப்படின்னா அதுங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. மெயின் வேலை பறக்கிறதுக்கு. அண்ட் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இந்த விங்ஸ் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் மெம்பரேனஸா இருக்கும். ஓகேவா? மெம்பரேனஸா இருக்கும். டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கும், மெம்பரேனஸாவும் இருக்கும். ஓகேவா? ஓகே. அண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விங்ஸ் ஆர் present only in adults. அதாவது இதுங்க வந்து மொத்தம் 13 stages of molting undergo பண்ணும். ஓகேவா? அதாவது மோல்டிங்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, இந்த மெட்டாமார்போசிஸ் இல்லைன்னா நம்மளோட ஸ்னேக் வந்து அப்படியே உங்களோட ஸ்கின்னை ஷெட் பண்ணும்ல, அந்த மாதிரி இதுங்க 13 stages of molting undergo பண்ணும். ஓகேவா? அதுங்களோட பாடி ஷேப் வந்து மாத்துற மாதிரி. ஓகேவா? இது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் தான். இந்த மாதிரி 13 ஸ்டேஜஸ் முடிச்சு 13 மோல்டிங்ஸ் முடிச்சு கம்ப்ளீட் அடல்ட் ஆனக்கு அப்புறம் தான், அந்த கம்ப்ளீட் அடல்ட் ஸ்டேஜ்ல தான் இதுங்க கிட்ட விங்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் விங்ஸ் இருக்கவே இருக்காது. ஓகேவா? விங்ஸ் ஆர் ஒன்லி பிரசன்ட் இன் அடல்ட்ஸ். விங்ஸ் ஆர் பிரசன்ட் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி இன் அடல்ட்ஸ் மட்டும்தான், வேற எதுலயும் இருக்காது. ஓகேவா? அடல்ட்ஸ்ல மட்டும்தான் விங்ஸ் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் தோராக்ஸ் முடிச்சாச்சா? அதுக்கு அடுத்து நம்ம அப்டமன். தோராக்ஸ் அடுத்து அப்டமன் ரீஜன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த பக்கம் மட்டும்தான் லெக்ஸ் இருக்கும், இந்த பக்கம் மட்டும்தான் விங்ஸ் இருக்கும்னு கிடையாது. இந்த விங்ஸுக்கு கீழே லெக்ஸ் இருக்கும், இந்த பக்கமும் விங்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த பக்கம் விங்ஸ் இருக்கும், இந்த பக்கமும் விங்ஸ் இருக்கும், இந்த பக்கமும் லெக்ஸ் இருக்கும், இந்த பக்கமும் லெக்ஸ் இருக்கும். ஓகேவா? ரெண்டு பக்கமே லெக்ஸ் அண்ட் விங்ஸ் இருக்கும். பட் நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்கா காட்டுறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். நீங்க அப்புறம் ஒரு பக்கம் லெக்ஸ் இருக்கும், ஒரு பக்கம் விங்ஸ் இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய அப்டமன். ஏன்னா பாடி வந்து மூணா தான் பிரிச்சிருக்கோம். கரெக்டா? ஹெட், thorax and abdomen. ஸோ இப்போ நம்ம அப்டமன் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் சொன்னேன் அப்டமன் இட் இஸ் ஆஃப் 10 செக்மெண்ட்ஸ். கரெக்டா? எஸ், 10 செக்மெண்ட்ஸ் ஆக இருக்கும். ஓகே. இப்போ இந்த அப்டமன்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயம் கொடுத்திருப்பாங்க. என்ன ப்ரோ அப்படின்னா, ப்ரூட் or else genital pouch. ஓகேவா? genital pouch. ஓகே. அதாவது இது வந்து ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதா இந்த ப்ரூட் ஆர் ஜெனிட்டல் பவுச். இதே இது நம்மளுக்கு மேல்ல பாத்தீங்கன்னா இதே இதுக்கு பேர் ஜெனிட்டல் சேம்பர், ஜெனிட்டல் பவுச் ஆர் சேம்பர். ஓகேவா? ஜெனிட்டல் பவுச் ஆர் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. திஸ் இஸ் ஃபார் ஃபீமேல், இன் ஃபீமேல்ஸ். இது in males. ஓகேவா? this is in males and this is in females. ஓகே. இந்த ப்ரூட் ஆர் ஜெனிட்டல் பவுச் எப்படி ஃபார்ம் ஆகும், எந்தெந்த அப்டமன் ரீஜன் மூலமா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is formed by the fusion of 7, 8, 9. 7th, 8th and 9th ஸ்டர்னம் உடைய ஃபியூஷன் மூலமா தான் இதுங்க ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? 7th, 8th and 9th ஸ்டர்னம் ஃபியூஸ் ஆகிறது மூலமா தான் நம்மளோட ப்ரூட் ஆர் ஜெனிட்டல் பவுச் ஃபார்ம் ஆயிருக்கும். இதே இந்த பக்கம் மேல்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் 9th, 10th டர்கம். ஃபீமேல் எடுத்தீங்கன்னா டர்கமே வராது நம்மளுக்கு. டர்கம்
along with ninth sternum, along with ninth sternum. ஓகேவா, ninth sternum ஓட சேர்ந்து ninth sternum, ninth tergum and 10th tergum இந்த மூணு சேர்ந்து தான் ஜெனைட்டல் பவுச் ஆர் சேம்பர் ஃபார்ம் பண்ணிருக்கும். ஓகேவா, ஓகே. இதுல என்னென்ன ஆர்கன்ஸ் ஆர் என்னென்ன கிளான்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீமேல் கோனோஃபோர், ஸ்பெர்மாத்திக்கல் போர், ஸ்பெர்மாத்திக்கா. ஓகேவா, என்ன ஸ்பெர்மாத்திக்கல் போர்னு ஃபுல்லா போட்டுறேன். ஸ்பெர்மாத்திக்கல் போர், கொலேட்ரியல் கிளாண்ட், கொலேட்ரியல் கிளாண்ட். ஓகேவா ப்ரோ, ஸ்பெர்ம்னா அது மேல்ல தானே ப்ரோ இருக்கணும், ஏன் ஃபீமேல் இருக்குன்னா இது ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது மூலமா தான் ஃபீமேலுக்குள்ள ஸ்பெர்ம் போகும். ஓகேவா, இதுல ஸ்டோர் ஆகி தான் போற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் இதுக்கு பேர் வந்து ஸ்பெர்மாத்திக்கல் போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே. மேல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், மேல்ல பார்த்தோம்னா டார்சல்ல ஏனஸ், டார்சல் ஏனஸ், வென்ட்ரல், வென்ட்ரல், மேல் ஜெனைட்டல் போர், மேல் ஜெனைட்டல் போர் and gonapohypophysis, gonapohypophysis, சாரி ஹைப்போ வராது, gonapohypophysis. ஓகேவா, அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது என்ன ப்ரோ gonapohypophysis-னா, ஆரல்ஸ் இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பெயர்? ஏகேஎஃப் ஃபாலோமியர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபாலோமியர்ஸ். ஓகே, ஃபாலோமியர்ஸ் சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. இது என்ன ப்ரோ gonapohypophysis அப்படின்னா என்ன அப்படின்னா, இது எண்டுல அந்த அப்டாமினுக்கும் கீழே உங்களுக்கு கைட்டினிமஸ் ஏசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய வந்து இர்ரெகுலர் ஸ்ட்ரக்சர்ஸா கைட்டினியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா, அது வந்து சரௌண்டிங் தி மேல் ஜெனைட்டல் போர். அந்த மேல் ஜெனைட்டல் போரை சுத்தி நிறைய கைட்டினியஸ் ஸ்ட்ரக்சர்ஸா இர்ரெகுலரா இருக்கும். அதைத்தான் நம்ம ஃபாலோமியஸ் ஆர் gonapohypophysis சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. gonapohypophysis ஆரல்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் தான் ஃபாலோமியர். இன்னொரு பேர் தான் என்னது? ஃபாலோமியர். ஸோ இப்போ இதை என்சிஆர்டில ரீட் பண்ணிருமா? இதோட நம்மளுக்கு வந்து மார்பாலஜி முடிஞ்சது. ஓகேவா, இதோட மார்பாலஜி முடிஞ்சது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த 10th செக்மெண்ட்ல பேர் ஆஃப் ஜாயிண்ட், இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இங்கேயே. ஓகேவா, ஒரு விஷயம் மறந்துட்டேன். இந்த 7th ஸ்டர்னம் இருக்குல்ல, இது வந்து போட் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, போட் ஷேப்டு. ஓகே, அண்ட் இதுல போத் மேல் அண்ட் ஃபீமேல்ல 10th செக்மெண்ட்ல, ஓகேவா, 10th செக்மெண்ட்ல என்ன இருக்கு? A pair of filamentous anal cerci. ஓகேவா, ஃபிலமெண்ட்ஸ்னால மேடான ஏனல் சர்க்கை ஒரு பேர் இருக்கும். ஓகேவா, ரெண்டு சைட்லயும் ஒன்னு இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ இதோட நம்மளோட மார்பாலஜி முடிஞ்சு. வாங்க என்சிஆர்டி ரீட் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு ஆனடாமி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதுல பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த ப்ரோனோட்டம்ங்கிறது ப்ரோதோராக்ஸோட எக்ஸ்டென்ஷன் தானே. ஸோ அப்போ இதுக்குள்ளதான் ப்ரோதோராக்ஸ் இருக்கு, மீசோதோராக்ஸ் அண்ட் தென் மெட்டாதோராக்ஸ். ஓகேவா, மெட்டாதோராக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? நம்மளுடைய ஹைண்ட் விங்ஸ் வந்திருக்கு. மெம்பரேனஸா இருக்குதா? கரெக்ட். பட் இது பாருங்க, லெதரி டார்க்கா இருக்கு, ஒபேக்கா இருக்கு. இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இதை டெக்மினா ஆர் 4 விங்ஸ் சொல்லுவோம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் ப்ரொடெக்ஷன், இது ஃபிளையிங்க்கு. ஓகே, அதுமாதிரி இங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் லெக்ஸ் இருக்கு. ஓகேவா, ப்ரோதோராசிக் லெக், மீசோதோராசிக் லெக், மெட்டாதோராசிக் லெக். ஓகே,
இது ரெண்டு பக்கமும் ஃபிலமெண்டஸான ஏனல் சர்க்கை. இதைத்தான் ஏனல் சர்க்கைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இது அப்டமன் செக்மெண்ட்ஸ். வாங்க என்சிஆர்டி ரீட் பண்ணுவோம். Thorax consists of three parts: prothorax, mesothorax, and metathorax. The head is connected with thorax by a short extension of prothorax known as the neck. Each thoracic segment bears a pair of walking legs. The first pair of wings arises from mesothorax. ஓகேவா? எல்லா thoraxலயும் ஒரு pair of walking leg இருக்கும். wings pair வந்து எடுத்தோம் அப்படின்னா mesothorax தான் வரும். செகண்ட் இது வந்து மெட்டாதொராக்ஸ்ல இருக்கும். 4 wings அதாவது மீசோதொராசிக்கா இருக்கக்கூடியது. they are also called டெக்மினா. ஒப்பேக்கா இருக்கும், டார்க்கா இருக்கும், லெதரியா இருக்கும். இதுங்களோட மெயின் வேலையை கவர் பண்ண வேண்டியதுதான். எது? ஹைண்ட் விங்ஸை கவர் பண்ண வேண்டியது. ஆனா ஹைண்ட் விங்ஸ் தான் தே ஆர் டிரான்ஸ்பரண்ட், மெம்பரேனஸ் அண்ட் ஆர் யூஸ்ட் இன் ஃபிளைட். ஓகேவா? ஹைண்ட் விங்ஸ் தான் பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். தி அப்டமன் இன் மேல், போத் மேல் அண்ட் ஃபீமேல் கன்சிஸ்ட் ஆஃப் 10 செக்மெண்ட். அப்டமன்னாலே 10 செக்மெண்ட் இருக்கும். இதுல ஃபீமேல் எடுத்தோம்னா 7th sternum is boat shaped and together with 8th and 9th sternum, அதாவது 7th, 8th and 9th sternum. இதுல 7th sternum வந்து போட் ஷேப்ல இருக்கும். இந்த மூணு சேர்ந்துதான் ப்ரூட் ஆர் ஜெனைட்டல் பவுச்சை ஃபார்ம் பண்ணும். ஹூஸ் ஆன்டீரியர் பார்ட், அதோடைய ஆன்டீரியர் பார்ட்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? கண்டெய்ன்ஸ் ஃபீமேல் கோனோஃபோர், ஸ்பெர்மாத்திக்கல் போர் அண்ட் கொலேட்ரியல் கிளாண்ட். ஓகேவா? கொலேட்ரல் கிளாண்ட் ஐ வராது, ஸோ கொலேட்ரல் கிளாண்ட். இதே மேல்ஸ்ல எடுத்தோம்னா ஜெனைட்டல் பவுச் சாம்பர் லைஸ் அட் தி ஹைண்ட் எண்ட் ஆஃப் தி அப்டமன், பின்னாடி உள்ள எண்ட்ல இருக்கும் அப்படின்றாங்க. எப்படி? டார்சலி பை 9th and 10th terga and ventrally by 9th sternum. ஓகேவா? அதுல 7, 8, 9லயே முடிஞ்சிருது. பட் இது கடைசியா இருக்கக்கூடிய 9 and 10th ஸ்க்ளீரேட் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அதுல எப்படி? டார்சலா 9th and 10th tergum, வென்ட்ரலா 9th sternum. ஓகேவா? ஓகே, அதுல என்னெல்லாம் இருக்கும்? டார்சல் ஏனஸ், வென்ட்ரல்ல நம்மளோட மேல் ஜெனிட்டல் போர், gonapophysis. Males bear a pair of short thread-like anal styles which are absent in females. இது ரொம்ப முக்கியமானது. மேல்ஸ்க்கும் ஃபீமேல்ஸ்க்கும் நீங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏனல் சர்க்கை வேற, ஏனல் ஸ்டைல்ஸ் வேற. நல்லா புரிஞ்சுக்கோ. ஏனல் சர்க்கைங்கிறது ரெண்டுத்திலுமே இருக்கும். ஏனல் ஸ்டைலுங்கிறது மேல்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஏனல் ஸ்டைலுங்கிறது மேல்ல மட்டும்தான் இருக்கும். ஏனல் சர்க்கை தான் போத் இன் மேல் அண்ட் ஃபீமேல்ல இருக்கும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோ. ஏனல் ஸ்டைல் தான் நம்மளோட மேல்ல இருக்கக்கூடியது, ஃபீமேல்ல ஆப்சென்ட். பட் ஏனல் சர்க்கைன்னு எடுத்தீங்கன்னா இந்த கொடுத்துருப்பாங்க பாருங்க. இன் போத் செக்ஸஸ் 10th segment bears a pair of jointed filamentous structure called ஏனல் சர்க்கை. ஏனல் சர்க்கை ரெண்டுத்திலுமே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆனடாமி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இன்னும் 3 பேஜ் தான், டக்குன்னு முடிச்சிடலாம், நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆனடாமியில் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்? நம்ம இப்ப பார்க்க போறது டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகேவா? டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுருவோமா? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய மவுத்து தான். கரெக்டா? கரெக்ட். மவுத்துல இருந்து நம்மளுடைய ஃபேரிங்ஸ், ஃபேரிங்ஸ்ல இருந்து ஈசோஃபேகஸ், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஈசோஃபேகஸ்ல இருந்து இங்கதான் ஒரு புது ஸ்ட்ரக்சர் வரும், கிராப். ஓகேவா? கிராப்ல இருந்து கிசார்ட். ப்ரோ இந்த பேர்ல இங்க கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னா, எஸ், கிராப் அண்ட் கிசார்ட் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் நீங்க வந்து அனிமல் கிங்டம்ல ஏவ்ஸ், அதாவது பறவைகள் கிட்ட இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ஓகே, இந்த கிசார்ட் அடுத்து உள்ளதுதான் நம்மளுடைய மிட் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மிட் கட். ஓகே, மிட் கட் அடுத்து நம்மளுடைய இலியம். இங்கதான் ஒரு விஷயம் குழப்பம். ஓகேவா? அங்க நம்மளுக்கு எப்படி வந்துச்சு? டியோடனம், இலியம், ரெக்டம்னு வந்துச்சா ஃப்ராக்ல. பட் இங்க நம்மளுக்கு இலியம், காலான் அண்ட் ரெக்டம்னு வரும். ஓகேவா? காலான், ரெக்டம். இதுல காமன் பாசேஜ் எல்லாம் கிடையாது, தனியா ஏனஸ் அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் தான். ஓகேவா? ஏனஸ். ஓகே, இலியம், காலான், ரெக்டம், ஏனஸ். சரியா? சரி ப்ரோ. இதுல
ஒரு நிமிஷம். அன்டில் கிசார்ட் வரைக்கும் உள்ள எல்லாமே நம்மளுக்கு என்னதுதான், they all are grouped into the category foregut அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துரும். ஓகேவா, இதுதான் foregut. அதே மாதிரி நீ இங்க எடுத்த அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஹைண்ட் கட். ஓகேவா, foregut, midgut and hindgut. இது நம்மளுடைய ஹைண்ட் கட். ஓகே, சரி. இப்போ இதுல ஒரு சின்ன 2 விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, அதாவது இந்த பாயிண்ட்லயும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இந்த பாயிண்ட்லயும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா, அது என்னென்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லோ கலர்ல என்ன இது வேண்டாம், இந்த கலர் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல 6 to 8 ஹெப்பாட்டிக் சீக்கா அப்படின்னு இருக்கும். ஹெப்பாட்டிக் சீக்கா, CAECA. ஓகேவா, ஹெப்பாட்டிக் சீக்கா இருக்கும். ஓகே, இது வந்து ஹெப்பாட்டிக் சீக்கான்னு சொல்லுவாங்கன்னா கேஸ்ட்ரிக் சீக்கான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஹெப்பாட்டிக் சீக்கா, கேஸ்ட்ரிக் சீக்கா. இதே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மால்பிஜியன் டியூபியூல்ஸ் இருக்கும். மால்பிஜியன் டியூபியூல்ஸ் இருக்கும். ஓகேவா, இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அனிமல் கிங்டம்ல மால்பிஜியன் டியூபியூல்ஸ் தான் ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு படிச்சிருக்கோமா? எஸ். ஓகே, சோ இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்கிரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 100ல இருந்து ஒரு 150 மால்பிஜியன் டியூபிள்ஸ் கிட்ட இருக்கும். ஓகேவா, எங்க மிட்கட் அண்ட் ஹைன்கட்டோட ஜங்ஷன்ல நம்மளுக்கு 100 to 150 மால்பிஜியன் டியூபிள்ஸ் இருக்கும். நம்மளுடைய ஃபோர்கட்டுக்கும் மிட்கட்டுக்கும் நடுவில் ஹெப்பாட்டிக் சீக்கா இருக்கும், ஆர் கேஸ்ட்ரிக் சீக்கா இருக்கும். ஓகேவா, ஓகே. இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபோர்கட் மிட்கட் வரைக்கும் நம்மளுக்கு என்னதான் நடந்துட்டு இருக்கு, டைஜஷன் தானே நடக்குது. ஆமாம் ப்ரோ, நம்மளுக்கு எப்போ இந்த எக்ஸ்கிரீஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது, டைஜஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்ச அப்புறம் தானே ஸ்டார்ட் ஆகணும். முதல்ல டைஜஷன் தான் நடக்கணும். ஆமாம் ப்ரோ. சோ முதல்ல வரக்கூடிய அந்த ஜங்ஷன்ல வரக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஹெப்பாட்டிக் சீக்காங்கிறது இட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன். ஓகேவா, ஹெப்பாட்டிக் சீக்கா ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன். பட் மால்பிஜியன் டியூபியூல்ங்கிறது அதுக்கு அடுத்து தானே வருது, அது எக்ஸ்கிரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, மால்பிஜியன் டியூபியூல்ஸ் ஹெல்ப் இன் எக்ஸ்கிரீஷன். ஓகே, வேற கிராப்னா என்ன, கிசார்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அண்ட் இங்க இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஃபோர்கட் இஸ் லைன்டு பை எ கியூட்டிக்கல். ஐயா, உள்ளுக்குள்ள இன்னர்ல கவரிங் இருக்கும். ஏன்னா உள்ள இருக்கிற கவரிங் தான் நம்ம லைனிங்னு சொல்லுவோம். கரெக்டா, இட் இஸ் லைன்டு பை அ கியூட்டிக்கல் லேயர் இருக்கும். ஓகேவா, கியூட்டிக்கல். சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வாட் டு யூ மீன் பை கிராப்? கிராப்னா ஃபுல்லா அப்படின்னா இங்க அந்த கிராப் கிடையாது. இட் இஸ் அ large sac like structure. ஓகேவா, large sac like structure. எதுக்கு? to store food. ஓகேவா, இதுக்கு தான் கிராப் இருக்கு. சரி ப்ரோ, அந்த கிசார்டு சொல்றேன். கிசார்ட்னு எடுத்தீங்கன்னா இதுல வந்து இது வந்து ப்ரோ வென்ட்ரிகுலஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஏகேஏ ப்ரோவென்ட்ரிகுலஸ். ஓகேவா, ஓகே. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல என்னெல்லாம் தெரியுமா இருக்கும்? 6. நான் இதுக்கு வேற கலர் வேணா யூஸ் பண்ணுமா? வெயிட் பண்ணுங்க, சேஞ்ச் ஸ்டைல், எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம். 6 கைட்டினஸ் டீத் இருக்கும். ஓகேவா, உள்ளுக்குள்ளேயே பல்லு மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த பற்களின் மூலமாக இது வந்து கிரைண்டிங் பண்ணும். ஓகேவா, உள்ள வர ஃபுட்டை கிரைண்டிங் பண்ணும். கிரைண்டிங். ஓகேவா, ஃபார் கிரைண்டிங். ஓகே, இது போக அவுட்டர் சர்க்குலர் மசில்ஸ் இருக்கு, அதுவும் ஹெல்ப் பண்ணும் கிரைண்டிங்க்கு தான். ஓகேவா, அவுட்டர் சர்க்குலர் மசில்ஸ் இருக்கும், அதுவும் கிரைண்டிங்க்கு தான் ஹெல்ப் பண்ணும். மொத்தத்துல கிசார்டுங்கிறது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஓகேவா, கிராப்புங்கிறது ஃபுட்டை ஸ்டோர் பண்ணக்கூடியது. ஓகே, இந்த கிராப் பக்கத்திலே வந்து சலைவரி கிளாண்ட் இருக்கும். ஓகேவா,
அதாவது சலைவரி கிளாண்டும் இருக்கும், சலைவரி ரிசர்வாயர்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா, அந்த சலைவாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒண்ணு. ரெண்டுமே நம்ம கிராப் பக்கத்திலேயே இருக்கும். ஓகேவா, ஓகே. இந்த மால்பிஜியன் டியூபியூலை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதை பத்தி ஒரு 2 வார்த்தைகள். மால்பிஜியன் டியூபியூல் அப்படிங்கிறது இட் இஸ் கிரீனிஷ் எல்லோ. ஓகேவா, கிரீனிஷ் எல்லோ கலர்ல இருக்கும். ஓகே, வேற இது சிலியேட்டட் அண்ட் கிளாண்டுலாரா இருக்கும். ஓகேவா, இட் இஸ் சிலியேட்டட் அண்ட் கிளாண்டுலார். ஓகேவா, சிலியேட்டட் அண்ட் கிளாண்டுலாரா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் முடிஞ்சு போச்சு. என்ன ப்ரோ அப்படின்னா, எஸ் அவ்வளவுதான். உள்ள மவுத்துலயே கலெக்ட் பண்ணும், ஃபேரிங்ஸ் வரும், ஈசோபேகஸ் வரும், கிராப்ல வேணா ஸ்டோர் பண்ணிக்கும். அதுக்கடுத்து கிசார்டுக்கு போகும், கிசார்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா டைஜஷன்லாம் ஸ்டார்ட் ஆகும். அது போயிட்டு அப்படியே கிரைண்டிங்லாம் பண்ணிரும். உள்ளுக்குள்ள 6 கைட்டினஸ் டீத் மூலமாகவும் வெளியே இருக்கிற 6 அதாவது அவுட்டர் சர்க்குலர் மசில்ஸ் மூலமாகவும் அதுக்கு வந்து கிரைண்டிங் பண்ணி அடுத்து உள்ள அனுப்பும். ஹெப்பாட்டிக் சீக்கால இருந்து டைஜஸ்டிவ் ஜூசஸ் வரும். ஓகேவா, டைஜஷனுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். டைஜஷன் நடந்து மிட்கட்ல இருந்து எடுத்து ஹைன்கட் போறதுக்கு முன்னாடி மால்பிஜியன் டியூபியூல் இருக்கும். 100ல இருந்து 150 மால்பிஜியன் டியூபியூல் இருக்கும். அதன் மூலமாக நம்மளுக்கு எக்ஸ்கிரீஷன் நடக்கும். ஓகேவா, அது முடிஞ்சு ஹைன்கட்டுக்கு போது இலியம், காலன், ரெக்டம் அண்ட் ஏனஸ். ஓகேவா, ஓகே. இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஃபோர்கட் வந்து நல்ல வைடா இருக்கும். ஓகேவா, ஃபோர்கட் நல்ல வைடா இருக்கும். பட் மிட்கட் ரொம்ப அப்படியே தின் டியூப் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அது உங்களுக்கு என்சிஆர்டில கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு அந்த டைம்ல ரீட் பண்றேன். மிட்கட்டுக்கு இன்னொரு பேர் வந்து மீசன் டெரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மிட்கட்டுக்கு இன்னொரு பெயர்னு எடுத்தோம் அப்படின்னா ஏகேஏ மீசன் டெரான். ஓகே, என்சிஆர்டி பாப்போமா வாங்க. Alimentary canal present in the body cavity is divided into 3 regions: foregut, midgut and hindgut. Mouth opens into a short tubular pharynx leading to a narrow tubular passage called esophagus. இத சொல்றாங்க. மவுத்ல இருந்து pharynx, pharynx இருந்து esophagus வந்துச்சு. இதுல பாருங்க salivary gland இருக்கா, salivary reservoir இருக்கா. எஸ், salivary gland. இதுதான் salivary reservoir. ஓகே, this in turn opens into a sac like structure called crop used for storing food. So storing food crop. The crop is followed by gizzard or proventriculus. It has an outer layer of thick circular muscles and thick inner cuticle forming 6 highly chitinous plate called teeth. ஓகேவா, கைட்டின் மூலமாக உருவாகப்பட்ட 6 டீத் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா, ஓகே. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? கிரைண்டிங்க்கு. நம்ம பல்ல போட்டு சவைக்கிற மாதிரி அங்க இது கிரைண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, ஓகே. என்டையர் ஃபோர்கட் இஸ் லைன்டு பை கியூட்டிக்கிள். ஓகே, ரிங் ஆஃப் 6 to 8 பிளைண்ட் டியூபியூல்ஸ், அதாவது 6ல இருந்து 8 டியூபியூல் லைக் ஸ்ட்ரக்சர் known as hepatic cica or gastric cica is present at the junction of foregut and midgut. ஃபோர்கட்டுக்கும் மிட்கட்டுக்கும் உள்ள ஜங்ஷன்ல என்ன இருக்கு? நம்மளுடைய ஹெப்பாட்டிக் சிக்கா இருக்கு. இது என்ன பண்ணும்? டைஜஸ்டிவ் ஜூஸஸ் செக்ரீட் பண்ணும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அட் தி ஜங்ஷன் ஆஃப் மிட்கட் அண்ட் ஹைன்கட் அங்க 100ல இருந்து 150 எல்லோ கலர்டு தின் ஃபிலமெண்டஸ் மால்பிஜியன் டியூபியூல்ஸ் இருக்கும். தின் ஃபிலமெண்டஸா 100ல இருந்து 150 கிட்ட இருக்கும். ஓகேவா, ஓகே. இது வந்து ரிமூவல் ஆஃப் எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்ஸ், அதாவது எக்ஸ்கிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஹைன்கட் இஸ் ப்ராடர் தென் மிட்கட். நல்ல கவனி, ஹைன்கட் is broader than midgut and is differentiated into ileum, colon and rectum. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நல்லா பாருங்க. நம்மளுடைய மிட்கட்டை பாரு, எவ்வளவு சின்ன டியூபா, இதோட திக்னஸ் எவ்வளவு, இவ்வளவுதான். பட் இதை பாரு, திக்னஸ் கூட இருக்கா. ஸோ ஹைன்கட் இஸ் ப்ராடர் தென் மிட்கட். இது எல்லாத்தையோட ப்ராடரா ஃபோர்கட் இருக்கும். ஓகேவா, ஓகே. அடுத்து நம்மளுடைய வாஸ்குலர் சிஸ்டம் ஆர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சர்க்குலேட்டரி சிஸ்டம் நான் தனியா எக்ஸ்பிளைன் வேணா பண்ணிடுறேன். ஓகேவா, பண்ணிட்டு உங்களுக்கு இதை சொல்றேன்னா இந்த டயக்ராம் இருந்தாதான் நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் படிக்க முடியும். ஸோ மேல லைட்டா ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு இங்கே டீட்டெயில்டா சொல்லிடுறேன். சரியா, அதுதான் பெஸ்ட். டைஜஸ்டிவ் முடிச்சாச்சு. Then now
circulatory system. Circulatory system எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியுதுங்க எல்லாமே ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேஷன். கரெக்டா? ஆமா. ஏன்னா இன்செக்ட்னாலே ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் தான், நல்லா தெரிஞ்ச விஷயம். சரி, ஓப்பன் டைப். இதுங்களோட ஹார்ட்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்குலாம் வென்ட்ரலா இருக்கா, இதுங்களுக்குலாம் மிட் டார்சல்ல இருக்கும். ஓகேவா? தே ஆர் மிட் டார்சல் ஹார்ட். ஓகேவா? தே ஹேவ் மிட் டார்சல் ஹார்ட். அதாவது டார்சலுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி. ஓகே, வென்ட்ரல்னு சொல்லிடவே முடியாது. வென்ட்ரல் வந்து நல்லா பின்னாடி இருக்கும், டார்சலுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அதான் மிட் டார்சல் ஹார்ட்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு அதிர்ச்சியூட்டும் விஷயம், இதுல 13 சேம்பர் இருக்கும். எத்தனை சேம்பர்? 13 சேம்பர்டு ஹார்ட் இதுங்க. நம்மளுக்கு வெறும் 4 சேம்பர்டு தான் இவ்வளவு ஹைலி டெவலப்டு வெர்டிபிரேட்ஸ்க்கு. பட் ஆனா இதுங்களுக்கு 13 சேம்பர்டு ஹார்ட் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு ரஃப் டயக்ராமா போடணும்னா வேணா போடலாம். ஓகே, ஓகேவா? இந்த சைடு மட்டும் வர மாட்டேங்குது ஏன்? ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது போக இதுல ஓகே, இதுல இந்த ஒரு இதைத்தான் நம்ம ஒரு சேம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே மாதிரி இப்ப இது 2 சேம்பரா? எஸ், இது ஒரு சேம்பர், இது ஒரு சேம்பர். இதே மாதிரி 4, 5, 6, 7 அப்படி 13 சேம்பர் இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுல இந்த லேட்ரல்ல ஓப்பனிங் இருக்கும், சைடுல ஓப்பனிங்ஸ் இருக்கும். இந்த ஓப்பனிங்கை தான் நம்ம ஆஸ்டியான்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஓப்பனிங்கை தான் we call them as ஆஸ்டியா. ஆஸ்டியாங்கிறது ஆஸ்டியாங்கிறதா லேட்ரல் ஓப்பனிங்ஸ். ஓகேவா? ஓகே, சரி ப்ரோ, ஏதோ சைட்ல லைன் மாதிரி போட்டிருக்கீங்களே அது என்ன அப்படின்னு கேட்டா அதை தான் நம்ம ஆலரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 12 பேர் இருக்கும். ஓகேவா? இங்கிட்டு உள்ளது இது ஒரு பேரு, இது ஒரு பேர், இந்த மாதிரி 13 கனெக்ட் பண்ணி இருக்கும். அப்ப எத்தனை வரும்? 12 தானே வரும். 2 கனெக்ட் பண்ணிருக்கா, அப்ப 12 தானே வரும். சோ 12 பேர்ஸ் ஆஃப் ஆலரி மசில்ஸ் இருக்கும். 12 பேர்ஸ் ஆஃப் ஆலரி மசில்ஸ். ஓகேவா? ஆலரி மசில்ஸ், அதாவது இதுதான் நம்மளுடைய ஆலரி மசில். இங்க இருக்கிறது தான் நம்மளுடைய ஆஸ்டியா, லேட்டரலா இருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸ். ஓகேவா? அங்க என்சிஆர்டி டயக்ராம்ல கரெக்டா இருக்கும், நான் போட்டிருக்கேன் கொஞ்சம். இது ஆஸ்டியா, அங்க ஓப்பனிங் இருக்கும். ஓகே, ஸோ தென் அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ இதே மாதிரி இதுல இன்னும் உள்ள ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு, அதை நான் என்சிஆர்டில சொல்லிடுறேன். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமும் பார்த்துடலாம். ஓகேவா? எக்ஸ்கிரீட்டரி அண்ட் சென்சரி சிஸ்டம் ரெண்டும் ஒரே இதுல பார்த்துடலாம். ஏன்னா அதுல ஜஸ்ட் இது இருக்கு அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்களே தவிர இன்டெப்த் இருக்காது அதுல. ஓகேவா? இந்த பக்கம் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஓகேவா? இந்த பக்கம் இருக்கிறது சென்சரி சிஸ்டம். சென்சரி சிஸ்டம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னு எடுத்தீங்கன்னா என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. மால்ஃபீஜியன் டிபியூல்ஸ். கரெக்டா? மால்ஃபீஜியன் டிபியூல்ஸ். ஓகே, இது போக பார்த்தீங்கன்னா ஃபேட் பாடிஸ் இருக்கும். இதை இப்போ நான் சொல்ல போற எல்லாமே எக்ஸ்கிரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ். ஓகேவா? ஃபேட் பாடிஸ், தென் நெஃப்ரோசைட்ஸ்,
nephrocytes, then uricose gland. ஓகேவா? ஓகே. Malpighian tubules, fat bodies, nephrocytes and uricose gland. And இன்னொரு முக்கியமான விஷயம், cockroaches are uricotelic. அது என்ன ப்ரோ யூரிகோடெலிக்னா? யூரிக் ஆசிட எக்ஸ்கிரீட் பண்ணும். ஓகேவா? யூரிக் ஆசிட எக்ஸ்கிரீட் பண்ணும். ஓகே. இப்ப போக Malpighian tubules எப்படி? ciliated glandular structure, கரெக்டா? ஆமா. and 100 to 150 கிட்ட இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்மளோட சென்சரி ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்டா ஞாபகம் வருது நம்மளோட ஐஸ், கரெக்டா? நம்மளுடைய இது காம்பவுண்ட் ஐஸ். சிம்பிள் ஐஸ் வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த இடத்துல காம்பவுண்ட் ஐஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? காம்பவுண்ட் ஐஸ் கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2000 ஒமட்டீடியா இருக்கும். எவ்வளோ? 2000 ஒமட்டீடியம். இதுல அந்த காம்பவுண்ட் ஐஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன இது யூனிட்டையும் தான் நம்ம ஒமட்டீடியம்னு சொல்லுவோம். அது 2000 யூனிட் கிட்ட இருக்கும். ஓகேவா? இது எல்லாம் சேர்ந்து வர விஷனை தான் we call that vision as mosaic vision அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? mosaic vision. அத mosaic visionன்னு சொல்லுவோம். இந்த விஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கிட்ட சென்சிட்டிவிட்டி ஹையா இருக்கும். ஓகேவா? சென்சிட்டிவிட்டி ஹையா இருக்கும். சென்சிட்டிவிட்டி ஹை பட் லோ ரெசல்யூஷன் ஆர் புவர் ரெசல்யூஷன். ஓகேவா? கிளியரா தெரியாது. கரெக்டா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு தெரியாது. பட் சென்சிட்டிவிட்டி அதிகம். சின்ன அசைவுகளோ சின்ன ஏதாவது மாற்றங்கள் நடந்தா கூட டக்குன்னு இதுங்க சென்ஸ் பண்ணிடும். ஓகேவா? இதுங்களோட விஷனுக்கு அது ஒரு ஸ்பெஷல் பவர். அது போக பாத்தீங்கன்னா நம்மளோட ஆண்டனா, அதுவும் சென்சரி தான். ஓகேவா? ஆண்டனா. அதுக்கடுத்து நம்மளுடைய இது மேக்ஸிலரி. நீங்க மேக்ஸிலரி அண்ட் லேபியல் பால்ப்ஸ். ஓகேவா? அதாவது இந்த மேக்ஸிலா அண்ட் லேபியல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹேரா இருந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த இது மேக்ஸிலரி அண்ட் லேபியல் இருக்கக்கூடிய அந்த ஹேர்ஸுமே சென்சரி ஸ்ட்ரக்சர் தான். அது போக நம்மளுடைய ஏனல் சர்க்கை, ஏனல் ஸ்டைல் இல்ல, ஏனல் சர்க்கை. ஓகேவா? ஏனல் சர்க்கை இஸ் பிரசன்ட் இன் போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ குழப்பிக்காதீங்க. ஏனல் சர்க்கை பிரசன்ட், இது அதுவும் ஒரு சென்சரி ஸ்ட்ரக்சர் தான். ஓகே ஓகே, வாங்க என்சிஆர்டி ரீட் பண்ணிடலாம். vascular, ஒரு நிமிஷம். ஓகே. vascular system of cockroaches open type. blood vessels are poorly developed and open into spaces. empty spaces தான் நம்ம வந்து ஹீமோசீல்னு சொல்லுவோம். சரி, அந்த மாதிரி ஹீமோசீல் ஸ்பேசஸ் குள்ள உள்ள போயிடும். visceral organs located in the hemocoel are bathed in blood. blood இங்க நம்ம ஹீமோலிம்ஃப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே பிளட்ல அப்படியே எப்படி குளிக்குமா? ஓகேவா? மேல அப்படியே பிளட் ஃபுல்லா கவர் ஆகி போகும். ஓகேவா? அதை வந்து bathed in blood அப்படின்னு சொல்றாங்க. ஹீமோலிம்ஃப் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கலர்லெஸ் பிளாஸ்மா அண்ட் ஹீமோசைட்ஸ். இதுல பிளட் நம்ம சொல்றது ஹீமோலிம்ஃபா தான். ஓகேவா? நீங்க நினைக்கிற மாதிரி இதை வெட்டினா இப்ப நம்மளுக்கு ஏதாவது சின்ன காயம்னா ரெட் கலர்ல வருதா பிளட், இதுங்களுக்கு அப்படிலாம் வராது. நீங்க இதை அடிச்சீங்கன்னாலும் ஒரு மாதிரி கலர்லெஸ் இல்லைன்னா ஒரு ஒயிட் கலர் மாதிரி மைல்டு ஒயிட்டா இருக்கிற மாதிரி ஒரு கலர் தான் வரும். அதைத்தான் நம்ம ஹீமோலிம்ஃப்னு சொல்றோம். ஓகேவா? இதுல என்னென்னலாம் இருக்கும்? பிளாஸ்மா இருக்கும், ஹீமோசைட்ஸ் இருக்கும். ஹார்ட் வந்து elongated muscular tube lying along mid-dorsal line of the thorax and abdomen. It is differentiated into funnel-shaped chambers with osteo on either side. ரெண்டு பக்கமும் ஆஸ்டியா இருக்கும். ஓகேவா? இதுதான் ஆலரி மசில்ஸ். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த லேட்டரலா ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதைத்தான் நம்ம ஆஸ்டியான்னு சொல்றோம். ஓகேவா? அது வழியா தான் பிளட் உள்ள போறது, இதெல்லாம் நடக்கும். blood from sinuses enter heart through ostia and is pumped anteriorly to sinuses again. அதாவது உங்களுக்கு பிளட்டோட ஃப்ளோ எப்படி திரும்ப இருக்கும்? இங்க இருந்து இப்படி வரும், இப்படி மேல போகும், மேல போய் திரும்பி வெளியே வரும், திரும்பி அங்க இருந்து மிச்சம் இருக்கிற பிளட் உள்ள வரும், அப்படியே மேல போய் வெளியே வருது, திரும்பி உள்ள போய் மேல போய் வெளியே வர்றது. இந்த மாதிரி ஆன்டீரியரா மேல வரைக்கும் போய் திரும்பி வெளியே தான் வரும். ஓகேவா? சைனசஸ்ல இருந்து என்டர் தி ஹார்ட் த்ரூ ஆஸ்டியா அண்ட் இஸ் பம்ப்ட் anteriorly to sinuses again.
திரும்பி மேல இருக்கக்கூடிய சைனசஸ் அப்படியே மாத்தி மாத்தி பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. இதுல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. கரெக்டா? எஸ். ஸோ அதை நான் அப்புறம் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்கிரீஷனை முடிச்சிடலாம். Excretion is performed by malphizian tubules. Each tubule is lined by glandular and ciliated cells. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். They absorb nitrogenous waste, அதாவது excretory products அப்சர்வ் பண்ணி அதை யூரிக் ஆசிடா மாத்திரும், which is excreted out through hindgut மூலமா வந்துரும். Okay, this insect is called uricotelic. ஓகேவா? In addition, fat body, nephrocytes and uricose gland also help in excretion. இதுங்களும் எக்ஸ்கிரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஓகே. அண்ட் இங்கே தான் நம்மளுடைய சென்சரி ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். In cockroach, the sense organs are antenna, eyes, maxillary and labial pulps, and pulse and anal cerci. Compound eye situated at the dorsal surface. அது பாத்தீங்கன்னா டாப்ல தான் இருக்கும். கரெக்டா? நம்ம அந்த டயக்ராம்லயே பார்த்தோம். எங்க அந்த டயக்ராம்? இந்த பாருங்க, டாப்ல தானே இருக்கு. இங்க வென்ட்ரல் சைடா இங்கே இல்லையே, டாப்ல தானே இருக்கு. அதனாலதான் சொல்றாங்க டார்சலி லொகேட்டட். ஓகே, ஆஃப் தி சர்ஃபேஸ். ஈச் ஐ கன்சிஸ்ட் ஆஃப் 2000 ஹெக்ஸகனல் ஒமெட்டீடியா. சிங்குலர்ல ஒமெட்டீடியம்னு சொல்லணும். ஓகேவா? 2000 ஒமெட்டீடியம் இருக்கும். அது சேர்ந்தா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஐ. ஓகேவா? ஈச் ஐல 2000 இருக்கும். ஸோ அப்போ மொத்தமா சேர்த்து 4000 ஒமெட்டீடியம் இருக்கும். ஓகேவா? Okay, with the help of several ommatidia, cockroach can receive several images of an object. This kind of vision is known as mosaic vision, with more sensitivity but less resolution. உங்களுக்கு ரெசல்யூஷன் கம்மியா தான் இருக்கும், பட் சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? இது நைட்டு டைம்ல இதுங்களுக்கு இதுதான் தேவை. அண்ட் அதனாலதான் இது வந்து நாக்டர்னல் விஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? நைட் டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷன் தான் இதுங்களுக்கு தேவை. ஓகே. சரி, இப்ப நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்னும் மிச்சம் இருக்கிறது நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், nervous system and then reproductive system. ஓகேவா? ஐ திங்க் ஒரு half an hour முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். ஓகேவா? இன்னும் ஒரு பேஜ் கிட்ட தான் இருக்கு, முடிச்சிடலாம் வாங்க. சர்க்குலேட்டரி சிஸ்டம், அடுத்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், பேஜஸ் காணும். ஓகே, சென்ஸ் ஆர்கன்ஸோடையும் சேர்த்து முடிச்சிருக்கணும். ஓகே, பரவாயில்ல, பாத்துக்கிறேன். இப்ப நம்ம பாக்குறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேவா? ஓகே, சரி. இப்ப ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு எடுத்தோம்னா இதுங்க கிட்ட ட்ராக்கியல் சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம். நிறைய சிஸ்டம், புக் கில்ஸ் இந்த அனிமல் கிங்டம்லயே படிச்சோம். கரெக்டா? அதுல ட்ராக்கியல் சிஸ்டம்னு ஒண்ணு படிச்சிருப்போம். அந்த ட்ராக்கியல் சிஸ்டம் தான் இதுங்களுக்கு இருக்கும். நான் அங்கேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெளிவா, காக்ரோச் படிக்கும்போது சொல்றேன். இதுங்க கிட்ட இருக்கிறது ட்ராக்கியல் சிஸ்டம். அது என்ன ப்ரோ ட்ராக்கியல் சிஸ்டம் அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ இதுதான் காக்ரோச்சோட கையா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ட்ராக்கியல் சிஸ்டத்தை தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. இப்ப நல்லா கவனிங்க. இதுதான் நம்ம வந்து ட்ராக்கியல் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதாவது இந்த காக்ரோச்சோட பாடி இப்படி இருக்குமா, இந்த பாடியில ஒவ்வொரு இந்த மாதிரி சைட்ல இருந்து ட்ராக்கியல் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதன் மூலமா தான் காத்து உள்ள போறது எல்லாமே நடக்கும். ஓகேவா? இந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமா இதன் மூலமா தான் நடக்கும். பாடியில அந்த எண்டுல, ஓகேவா, பெரிஃபெரியில இருக்கும் இதுங்க எல்லாமே. ஓகே, அதோட ஒரு யூனிட் எடுத்து நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல பாத்தீங்கன்னா இதோடைய பெயர் தான் ஸ்பிங்டர். ஓகேவா? ஹோப் ஸ்பெல்லிங் கரெக்டா தான் எழுதியிருப்பேன் நம்புறேன். ஸ்பிங்டர். ஓகே, ஹச் வராது. ஸ்பிங்டர். சரி, இதே இந்த ஓப்பனிங்கோட பேர் தான் ஸ்பைரக்கிள்ஸ். ஓகேவா? இந்த ஓப்பனிங்கோட பேர் தான்
ஸ்பைரக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த சின்ன சின்ன ஹோலா இருக்குல்ல, இதைத்தான் வந்து these are known as spiracles. இந்த ஸ்பைரக்கிள்ஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு ஹெல்ப் பண்றதா இந்த ஸ்பிங்க்டரோட வேலையே. ஓகேவா? ஓகே. அண்ட் இந்த லாங் டியூப் இருக்குல்ல, இதைத்தான் ட்ராக்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதைத்தான் ட்ராக்கியல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 10 பேர்ஸ் இருக்கும். எத்தனை? 10 பேர்ஸ் located laterally. ஓகேவா? located laterally. லேட்டரலா அந்த பெரிஃபெரியில 10 பேர் இருக்கும். ஓகேவா? இந்த சைடு 10, அந்த சைடு 10 இருக்கும். ஸோ 10 பேர்ஸ் இருக்கும். இதைத்தான் ட்ராக்கியல்னு சொல்லுவோம், இந்த மெயின் டியூப். ஓகேவா? அதனால தான் பேரு ட்ராக்கியல் சிஸ்டம். இந்த மெயின் டியூபை தாண்டி அடுத்து இன்னும் டியூபா பிரியுது இல்ல, இதைத்தான் ட்ராக்கியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, ட்ராக்கியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இங்க இருந்து சிம்பிளான ஒரு டிஃப்யூஷன் மெத்தட் மூலமா உள்ள அப்படியே பாடிக்குள்ள கேசஸ் டிஃப்யூஸ் ஆகி உள்ள போயிரும். ஓகேவா? அதாவது நம்ம இதுல படிச்சிருக்கோம்ல, ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன் போறது, அந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமா இந்த ட்ராக்கியோல்ஸ்ல இருந்து காத்து உள்ள போயிரும். ஓகேவா? ஓகே. இதுல நீங்க இன்னொரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நம்ம உடம்புல எல்லாம் வந்து பிளட் தானே ஆக்சிஜன் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குது, அந்த பாடி ஃப்ளூயிட் தானே கொடுக்குது. இங்க பிளட்டை ரெப்ரசென்ட் பண்றது என்னது? ஹீமோலிம்ஃப். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அந்த ஹீமோலிம்ஃப் has no role in gaseous exchange. இந்த மாதிரி கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ற இந்த ப்ராசஸ்ல ஹீமோலிம்ஃபுக்கு வேலையே கிடையாது. ஓகேவா? கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச்ல ஹீமோலிம்ஃபுக்கு வேலையே கிடையாது. மொத்தமா எல்லாமே சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாகவே நடந்துரும். ஓகேவா? ஓகே. ஸோ ஐ திங்க் நான் அதே மாதிரி இங்கேயும் நர்வஸ் சிஸ்டம் இங்கே போட்டலாம்னு நினைக்கிறேன். காப்பி பேஸ்ட். ஓகே. இப்போ இந்த பக்கம் நம்ம பார்க்க போறது நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? நர்வஸ் சிஸ்டம் அதாவது ஒன்றும் பெருசா இருக்காது, ஒரு 2 to 3 லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? சொல்றேன், நல்லா கவனிங்க. இதோட நர்வஸ் சிஸ்டம்னு எடுத்தோம்னா they are series of fused segmentally arranged ganglia. ஓகேவா? சும்மா இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேங்லியானா என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவா. கேங்லியானா இப்போ ஒரு நர்வ் இதுன்னு வச்சுக்கோங்களேன், கலெக்ஷன் ஆஃப் நர்வ்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? செக்மெண்டலி அரேஞ்ச், அதுவும் சீரீஸ் ஆஃப் ஃபியூஸ்டு செக்மெண்டலி அரேஞ்ச்டு கேங்லியா. ஓகேவா? ஓகே. சரி, இப்ப இதுல பாத்தீங்கன்னா பிரெயினை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு எடுத்தீங்கன்னா சுப்ரா ஈசோபேஜியல் கேங்லியான் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். சுப்ரா கார் கிடையாது, சுப்ரா ஈசோபேஜியல் கேங்லியான். ஓகேவா? கேங்லியான் அந்த மாதிரி நர்வ்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கொத்தா இருக்கிறது கேங்லியான் நினைச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஈசோபேகஸ்க்கு மேல இருக்கக்கூடிய இந்த சுப்ரா ஈசோபேஜியல் கேங்லியான் அப்படிங்கிறது தான் இதுல எது பிரெயினை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? மிச்சபடி இதுல வந்து மெயினான ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. இந்த சுப்ரா ஈசோபேஜியல் கேங்லியான் வந்து அந்த ஹெட் பார்ட்டை கண்ட்ரோல் பண்ண போகுது, அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நம்மளுக்குலாம் வந்து ஹெட் தனியாயிருச்சுன்னா பிரெயின் போயிடும். ஸோ மிச்சம் எந்த ஒரு ப்ராசஸ்க்குமே அதுங்க வந்து சிக்னல் பண்ண முடியாது. பட் இதுங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க ஹெட்டையே வெட்டினாலும் உயிர் வாழும் 1 வாரம் கிட்டங்க. அதுக்கப்புறமா இறக்குறது காரணம் என்னதுதான்? ஒன்லி பிகாஸ் அதுங்களுக்கு ஃபுட்டு உள்ள போகாது, நியூட்ரிஷன் இல்லாம தான் இறக்கும். நீங்க அப்பவும் நியூட்ரிஷன் சப்ளை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் லாங் அது உயிர் வாழத்தான் செய்யும். ஓகேவா? பிகாஸ் இதுங்க கிட்ட வந்து இந்த மாதிரி கண்ட்ரோலிங் ஸ்ட்ரக்சர் இங்கே தானெல்லாம் கிடையாது, உடம்புல இருக்கு. எந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல எங்க ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து தோராக்ஸ்ல ஒரு 3 கேங்லியா இருக்கு. ஓகேவா? தோராக்ஸ்ல 3 கேங்லியா. அடுத்து
அப்டோமென்ல 6 கேங்லியா இருக்கு. ஓகேவா, அப்டோமென்ல 6 கேங்லியா இருக்கு. தோராக்ஸ்ல 3, அப்டோமென்ல 6. ஓகேவா, ஓகே. இதுங்களோட நர்வ் கார்டு அப்படின்னு எடுத்தோம்னா அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அப்படியே ஆப்போசிட் நம்மளுக்குள்ளதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும்னு சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு சிங்கிள் டார்சல் ஹாலோ நர்வ் கார்ட். இதுங்களுக்கு சிங்கிளுக்கு ஆப்போசிட்னா என்னது? டபுள். டார்சலுக்கு ஆப்போசிட் வென்ட்ரல், ஹாலோக்கு ஆப்போசிட் சாலிட் நர்வ் கார்ட். டபுள் வென்ட்ரல் சாலிட் நர்வ் கார்டு இதுங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஓகே ஓகே. நர்வஸ் சிஸ்டம் அவ்வளவுதான், மெயினா அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. ஓகேவா, டக்குன்னு வாங்க என்சிஆர்டி ரீட் பண்ணிடலாம். அண்ட் நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மட்டும்தான். ஓகேவா, okay. Respiratory system consists of a network of trachea that open through 10 pairs of small holes called spiracles. ஓகேவா, present on the lateral side. Thin branching tubes, tracheal tubes, subdivided into tracheoles. Tracheaல இருந்து tracheoles மாறும். ஓகேவா, carry oxygen from air to all parts. The opening of spiracles is regulated by sphincters. சொன்னா இந்த ஓப்பனிங் ஆஃப் ஸ்பைரக்கிளை ரெகுலேட் பண்றதா ஸ்பிங்டரோட வேலை. எப்படி ஓப்பன் ஆகணும், எந்த டைம்ல ஓப்பன் ஆகக்கூடாதெல்லாம் பார்க்க வேண்டியதுதான் ஸ்பிங்டரோட வேலை. அதான் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் டேக்ஸ் பிளேஸ் அட் தி tracheoles by diffusion. சிம்பிளான diffusion மூலமா நடந்துரும். ஓகேவா, ஓகே. நர்வஸ் சிஸ்டம் எடுத்தா இட் இஸ் a series of fused segmentally arranged ganglia. அப்படியே என்சிஆர்டில என்ன போட்டிருக்கேன்னா joined by paired longitudinal connectives on the ventral side. ஓகே, 3 கேங்லியா எதுல இருக்கு? thoraxல, 6 அப்டமன்ல இருக்கும். ஓகேவா, nervous system is spread throughout the body. இதோட உடம்பு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. The head holds a bit of nervous system. கொஞ்சோடு தான் ஹெட்ல இருக்கும், மிச்சம் எல்லாமே நம்மளுடைய வென்ட்ரல் பெல்லி சைட்ல, அதாவது நம்மளோட அப்டமன் தோராக்ஸ் அந்த சைட்ல தான் இருக்கும். ஓகேவா, ஓகே. So now you understand that if the head of cockroach is cut off, it will still live for as long as 1 week. அந்த 1 week எதனாலதான்? அதுங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அதனாலதான், ஐ மீன் சாப்பிடணும்னா ஒரே வழி எது? மவுத் மூலமா கலெக்ட் பண்ணி உள்ள போடுறது. கரெக்டா, எங்களுக்கு சாப்பாடு இருக்காது, பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சென்சரி ஸ்ட்ரக்சர் எல்லாம் தலையில தான் இருந்துச்சு, பார்க்கக்கூடியது போயிடும். ஸோ அதுங்க எப்படி சாப்பாடு எடுத்துக்கும்? சாப்பாடு எடுத்துக்கவே முடியாது. ஸோ அதனால சாப்பாடு இல்லாம, நியூட்ரிஷன் இல்லாம பாடி ஃபங்க்ஷன் பண்ண முடியாம இறந்து போகும். நீ அதுலயும் நீ கரெக்டா அதுங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்துருவ அப்படின்னா இட் வில் லிவ் ஆஸ் யூஷுவல். எப்பவும் வாழ்ந்த மாதிரியே அதுங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஓகேவா, ஓகே. தி பிரெயின் இஸ் ரெப்ரசன்டட் பை supraesophageal ganglion which supplies nerves to ஆண்டனா அண்ட் காம்பவுண்ட். இது வந்து ஆண்டனா அண்ட் காம்பவுண்ட் தான் நர்வ் சப்ளை பண்ணுது. ஓகேவா, சோ இதை நீ கட் பண்ணாலும் ஆண்டனா அண்ட் காம்பவுண்ட் தான் வெளியே போயிருச்சு ஹெட்டோட. சோ அதுக்கப்புறம் அது தேவை இல்லை. கரெக்டா, சோ அதனால ஹெட்டை கட் பண்றது மூலமா எங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் வராது. ஓகே, சரி. இப்ப ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மட்டும் தான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸும் எழுதிடுறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்கா காட்டுறேன். சரியா, இதுல நீங்க இந்த ஃபேலோமியர்னா என்னன்னு நீங்க பல பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல, இதெல்லாம் தான் ஃபேலோமியர்ஸ். இந்த இர்ரெகுலர் கைட்டின் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கா, இதைத்தான் நம்ம வந்து ஃபேலோமியர்னு சொல்றோம். ஓகேவா, இது ஃபீமேல்ல இருக்கு, அது பாத்தீங்களா ஒண்ணுமே இல்லையா, மேல்ல தான் இருக்கும். அண்ட் இதுதான் நம்மளோட ஏனல் சர்க்கை, 10th இருக்கும். ஓகேவா, 10th இதுல தான் நம்மளோட ஏனல் சர்க்கை இருக்கும். ஓகே, வாங்க மேல் அண்ட் ஃபீமேல் நான் வந்து இந்த சைடு மேல் இந்த சைடு ஃபீமேல் இந்த டிஸ்டிங்விஷன் காலம் மாதிரி போட்டு காட்டிடுறேன். ஓகே, பேஸ்ட். இப்போ இந்த பக்கம் கிரீன் கலர் இருக்கும், மேல் ரீப்ரொடக்டிவ். ஓகேவா, இந்த பக்கம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ். ஓகே, இந்த பக்கம் மேல், இந்த பக்கம் ஃபீமேல். ஓகே, இப்ப மேல் எடுத்தோம் அப்படின்னா மேல்ல மெயினானது டெஸ்டிஸ். கரெக்டா, ஆமா ப்ரோ. இதுல டெஸ்டிஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இட் இஸ் ட்ரைலோபியுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது 3 லோபியூல்ஸா இருக்கும் டெஸ்டிஸ். லோபியூல்னா என்னன்னு புரியலன்னா 3 கொத்துகளா இருக்கும். ஓகேவா, கொத்து கொத்தா 3 இடத்துல சேர்ந்து இருந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ட்ரைலோபியுலர் எங்கெங்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்டமன், இது வந்து அப்டமன்ல தான் எல்லாமே இருக்கும்.
அப்டமனுடைய 4th 5th and 6th செக்மெண்ட்ல இருக்கும். ஓகேவா? 4th 5th and 6th செக்மெண்ட்ல இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? என்னது? நம்மளுடைய மஷ்ரூம் கிளாண்ட். மஷ்ரூம் மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதை மஷ்ரூம் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மஷ்ரூம் கிளாண்ட் எத்தனாவது செக்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6th and 7th செக்மெண்ட்ல இருக்கும். ஓகேவா? 6th and 7th செக்மெண்ட்ல இருக்கும். சரி, இதுல சின்ன சின்ன டியூபிள்ஸாவும் இருக்கும், பெரிய பெரிய டியூபிள்ஸாவும் இருக்கும். சரியா? வெளியே இருக்கிறது பெரிய பெரிய டியூபிள்ஸ், உள்ள இருக்கிறது சின்ன சின்ன டியூபிள்ஸ். இதை நான் உங்களுக்கு டயக்ராம்லயே காட்டிடுறேன். அண்ட் தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து செமைனல் வெசிக்கிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செமைனல் வெசிக்கிள். ஓகேவா? செமைனல் வெசிக்கிள். இந்த செமைனல் வெசிக்கிள் என்ன ப்ரோ பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செமைனல் வெசிக்கிளோட மெயின் ஃபங்க்ஷன் ஸ்பெர்ம நிறைய ஸ்பெர்ம்ஸை சேர்த்து க்ளூ பண்ணி ஸ்பெர்மட்டோஃபோர்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிடும். ஓகேவா? க்ளூட் டு ஃபார்ம் ஸ்பெர்மட்டோஃபோர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிடும். ஸ்பெர்மட்டோஃபோர். ஓகேவா? ஓகே, இதுதான் செமைனல் வெசிக்கிளோட வேலை. சரி ப்ரோ, இந்த மஷ்ரூம் கிளாண்டோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரிஷ் பண்ணும். ஸ்பெர்முக்கு வந்து இந்த நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் கொடுத்து ஸ்பெர்ம நல்லா நரிஷ் பண்ணும். ஓகே, தென் இது போக நம்மளுடைய ஃபேலிக் கிளாண்ட் இருக்கு. ஓகேவா? ஃபேலிக் கிளாண்ட், இதை காங்க்ளோபேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, தென் நம்மளுடைய டிட்டிலேட்டர், இதெல்லாம் வந்து ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் என்சிஆர்டில டயக்ராம்ல இருக்கு, பட் என்ன ஃபங்க்ஷன் கொடுக்கல. டிட்டிலேட்டர் அண்ட் சூடோபினஸ். ஓகேவா? இதுதான் மேல். மஷ்ரூம் கிளாண்டோட ஃபங்க்ஷன் போடல. நரிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதே இந்த பக்கம் ஃபீமேலுக்கு வந்தோம் அப்படின்னா, ஃபீமேலோட மெயின் இது என்னது? ஓவரி. கரெக்டா? எஸ், ஓவரி. இங்க ட்ரைலோபியூலர், அந்த மாதிரி இங்கேயும் ட்ரைலோபியூலரா இருக்காது. இங்க 8 ஓவேரியோல்ஸ் சேர்ந்துதான் ஒரு ஓவரியை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இங்கேயுமே வந்து ஒரு 3 ட்ரைலோபியூல்ஸ், அதாவது 3 லோபியூல் சேர்ந்து தான் ஒரு டெஸ்டிஸ் ஃபார்ம் பண்ணும். நம்மளுக்கு தெரியும் 2 டெஸ்டிஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 2 ஓவரி, அதுல 8 ஓவேரியோல்ஸ் சேர்ந்து தான் ஒரு ஓவரி ஃபார்ம் பண்ணும். ஓகே, சரி ப்ரோ, இதோட பொசிஷன் சொல்லுங்க அப்படின்னா 2 3 4 5 6 2 3 4 5 6 பொசிஷன்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஆல்ரெடி நம்ம மேல பார்த்தோம் தெரியுமா, இந்த அப்டமன் ரீஜன்ல ப்ரூட் பவுச் ஆர் ஜெனேட்டல் பவுச்னு, அதுல என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் இங்க இருக்கும். ஸ்பெர்மாதீக்கல் போர் அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து இது வந்து ஒரு ஏசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஓகேவா? இது எப்படி பேர்டு 2 இது இருக்கும், பட் ஆனா 2 ஈக்குவலா இருக்காது. ஏசிமெட்ரிக்கலா உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். இதுதான் ஸ்பெர்மாதீக்கல் போரோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸ்பெர்மாதீக்கல் போர் இது நம்மளுக்கு வந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6th செக்மெண்ட்ல இருக்கும். ஓகேவா? ஓகே, இது எதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்பெர்ம்ஸ் இங்க தான் ஸ்டோர் ஆகி மேல போகும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட கொலேட்ரல் கிளாண்ட். இதுவும் இம்பார்ட்டன்ட். கொலேட்ரல் கிளாண்ட், கொலேட்ரல் கிளாண்ட்னு எடுத்தோம்னா இதுங்களோட செக்ரேஷன் தான். நம்ம இந்த காக்ரோச் எக் எல்லாம் பார்த்துருப்போம். கரெக்டா? அந்த எக்குக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் கவரிங்கை ப்ரொடியூஸ் பண்றதுதான் இதுங்களோட வேலை. இதுங்களோட வேலை என்ன? ப்ரொடியூஸ் ஹார்ட் கவரிங் அரவுண்ட் எக். ஹார்ட் கவரிங் அரவுண்ட் எக். ஓகேவா? ஹார்ட் கவரிங் அரவுண்ட் எக்ஸ். அந்த எக்கோட பேர் என்ன? அந்த எக்குடைய பெயர் தான் ஊத்திகா. ஓகேவா? எக்கோட பேர் தான் ஊத்திகா. ஓகே, ஒரு தடவை இதுங்க லே பண்ணும்போது, அதாவது ஒரு தடவை நீங்க எக் போடும்போது
9 to 10 ஊத்திக்கா வரும். ஓகேவா? 9 to 10 ஊத்திக்கா வரும். ஒரு ஊத்திக்காவை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஊத்திக்கால நம்மளுக்கு 14 to 16 இண்டிவிஜுவல்ஸ் இருக்கும். ஓகேவா? 14 to 16 ஃபர்டிலைஸ்டு எக் உள்ள இருக்கும். ஓகேவா? 14 to 16 எக் இருக்கும் உள்ள ஒரு ஊத்திக்காக்குள்ள. ஓகேவா? ஒரு ஊத்திக்காக்குள்ள 14 இருந்து 16 எக் இருக்கும். இதுங்க ஒரு தடவைக்கு 9 to 10 ஊத்திக்கா லே பண்ணும். ஸோ அப்போ யோசிச்சு பாரு, 10 ஊத்திக்கா, ஒரு ஊத்திக்கால மினிமமா 14 எக் இருக்குன்னு வச்சாலும் இதுங்க ஒரு தடவை லே பண்ணும்போது 140 நியூ இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட லே பண்ணும். யோசிச்சு பார்த்துக்கோ. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதோட டயக்ராம் பெருமா. டயக்ராம்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ வாங்க டயக்ராம் பெறலாம். Cockroaches are dioecious, both sexes are available. Male வந்து it consists of a pair of testes, one lying on each lateral side, 4 to 6 abdominal, 4, 5, 6ல இருக்கு. From each testis arises a thin bass difference. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாங்க. இந்த இங்க மேல இருக்கல, இதுதான் மேலு, இதுதான் ஃபீமேல். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த மேல் எடுத்தோம்னா இந்த இது ஒரு லோபியூல், இது ஒரு லோபியூல், இது ஒரு லோபியூல், ட்ரை லோபியூலரா இருக்கா? ஆமா. ஸோ இந்த லோபியூல்ல இருந்து நம்மளுக்கு என்ன வருது? ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் வருதா? எஸ். இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் நம்ம வாஸ் டிஃபரன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இதுல தான் ஸ்பெர்ம் அப்படியே டிராவல் ஆகி உள்ள வரும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? திஸ் இஸ் நோன் அஸ் மஷ்ரூம் கிளாண்ட். ஓகேவா? இதுல வெளிப்பக்கமா இருக்கிறது நம்மளோட லாங் டியூபியூல்ஸ். ஓகேவா? உள் பக்கமா இருக்கிறது ஷார்ட் டியூபியூல்ஸ். அது எங்க கொடுத்துருங்க? அந்த ஸ்மால் டியூபியூல்ஸ் உள் பக்கமா இருக்குதா? எஸ். இதுல மேல இருக்கக்கூடிய இதைத்தான் நம்ம ஃபேலிக் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஒன்னு போட்டோம்ல ஃபேலிக் கிளாண்ட் ஒன்னு இருக்கும் அப்படின்னு போட்டோம்னா அது இந்த இதுதான். ஓகேவா? மேல இருக்கக்கூடியது ஃபேலிக் கிளாண்ட். ஓகே. இதுல இப்போ வந்து நம்மளோட செமைனல் வெசிக்கிள் மட்டும் கரெக்டா மார்க் பண்ணாம வச்சிருக்காங்க. ஓகேவா? மேபி பேக் சைட்ல இருக்கலாம். அந்த செமைனல் வெசிக்கிள் தான் எல்லாம் நடந்து அதுக்கடுத்து இங்க வரும் எஜாக்குலேட்டரி டக்டா, இது வழியா வந்து வெளியே வரும். ஓகேவா? ஓகே. இது போக மிச்சதெல்லாம் பாத்துக்கோங்க. ரைட் ஃபேலோமியர், லெஃப்ட் ஃபேலோமியர். ஓகேவா? தென் நம்மளுடைய வென்ட்ரல் ஃபேலோமியர், இது ஏனல் சகை தெரியும், இது சூடோபினஸ், இது டிட்டிலேட்டர். ஓகேவா? ஓகே. இதுதான் கார்டல் ஸ்டைல்ஸ் ஆர்எல்ஸ் ஏனல் ஸ்டைல்னு படிச்சோமா, அதுதான் இது. ஓகேவா? இன்னொரு பேரு கார்டல் ஸ்டைல். இதுதான் மேல் அண்ட் ஃபீமேல பிரிக்கிறதுக்குள்ள ஒரு மெயின் வித்தியாசமே. ஓகேவா? மேல் அண்ட் ஃபீமேல பிரிக்கிறதுக்குள்ள ஒரு மெயின் வித்தியாசமே இதுங்க தான். ஓகே. அடுத்து ஃபீமேலுக்கு எடுத்தோம்னா இந்த இருக்குல்ல, இதைத்தான் வந்து ஒவேரியல்ஸ்னு சொல்றாங்க. இதுல வந்து 8 இதுவா இப்படி இப்படி சுத்தி சுத்தி 8 இதுவா சுத்தி இருக்கும். ஸோ இது ஒரு 8, இது ஒரு 8, இது ஒரு ஓவரி, இது ஒரு ஓவரி. ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு ஸ்பெர்ம் இது வழியா உள்ள வருதா? இதுல நல்லா பாரு, ஸ்பெர்மாத்திக்கா இருக்கா, ஏசிமெட்ரிக்கலா இருக்குதா பேரு. பட் ஆனா இதுவும் சிமெட்ரிக்கலா இருக்காது, ஏசிமெட்ரிக்கா இருக்கும். ஓகே. இதுல இந்த இருக்குல்ல, இதைத்தான் ஜெனிட்டல் சேம்பர்னு சொல்லுவோம், இதை வெஸ்டிபுலம்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் சேர்ந்தா ஜெனிட்டல் பவுச். கொலேட்ரல் கிளாண்ட் இங்கே தான் இருக்கும். இந்த இருக்கா இது அண்ட் இது, இந்த மான் கொம்பு மாதிரி இருக்குல்ல, இதுதான் கொலேட்ரல் கிளாண்ட். இதுதான் நம்மளுக்கு அந்த செக்ரேஷன் பண்ண போகுது. இந்த கொலேட்ரல் கிளாண்டுக்கு மேல இருக்கிறது ஜெனிட்டல் சேம்பர், கீழே இருக்கிறது வெஸ்டிபுலம். ஓகேவா? அண்ட் அதுல இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குல்ல, இதுதான் கொனாப்போஃபைசிஸ். ஓகேவா? ஓகே. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல இருந்து வரக்கூடியதுதான் ஓவிடக்ட் ஆர் ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவோமா. இது ரெண்டு ஓவிடக்டும் காமனா வந்து மீட் ஆகுதுல்ல, அதைத்தான் நம்ம காமன் ஓவிடக்ட் ஆர் எல்ஸ் வஜைனா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வஜைனாங்கிறது நிறைய பேர் விட்டுட்டு போறதும் அதுதான். ஓகே. வாங்க டக்கு டக்குன்னு ரீட் பண்ணிடுவோம். which opens into ejaculatory duct, seminal vesicle, vas deferens வழியா போகும். அதுல இருந்து ejaculatory duct through seminal vesicle, அதுக்கப்புறம் seminal vesicle போய் அங்கிருந்து ejaculatory duct போகுது. இது opens into male gonaphore situated ventral to anus. Okay. Characteristic mushroom shaped gland is present in 6th to 7th abdominal segments which functions as an accessory reproductive gland. இது accessoryனா ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஓகேவா? மெயின் reproductive இது கிடையாது. External genitalia are represented by male gonapophysis or phallomere, chitinous asymmetrical structures surrounding the male gonaphore. Important. ஓகேவா? ஓகே. இந்த மொத்த ரீப்ரொடக்டிவ் இதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுதான் ஹைலி எப்படி சொல்றது, கன்ஃபியூசபிள் கான்செப்ட். இதுதான் உங்களுக்கு குழப்பம். ஓகேவா? டயக்ராம்ல நிறைய விஷயங்கள் மார்க் பண்ணிருப்பான், நீங்க சொல்லியிருக்க மாட்டான். ஸோ நீங்க இதை வந்து 2 to 3 டைம்ஸ் திரும்பி திரும்பி இப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னு ரீட் பண்ணிருங்க. Sperms are stored in the seminal vesicles and are glued together in the form of bundles called spermatophore. ஓகேவா? தனித்தனியா அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் சேர்த்து கும்பல் கும்பலா குரூப்பா பண்டில் பண்ணி ஸ்பெர்மட்டோஃபோர் அப்படிங்கிற பேர்ல வெளியே அனுப்பிடும். ஓகே. ஓகே. which are discharged during copulation. ஓகே. ஃபீமேல் இது எடுத்தோம்னா 2 to 6ல
abdominal segmentsல இருக்கும். Okay, each ovary is formed of 8 ovarian tubules or ovarioles. ஓகேவா, containing a chain of developing ova. அதுல ஒவ்வொன்றையும் ஓவா இருக்கும். Oviduct of each ovary unite into a single median oviduct, also called vagina. This is also important. Okay, next, which opens into a genital chamber. A pair of spermatheca is present in the 6th segment, which opens into genital chamber. Sperms are transferred through sperm. The fertilized egg are encased in, அதாவது மேல ஒரு கவரிங் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கவரிங் பேர் தான் ஊத்திகா. ஊத்திகா இஸ் டார்க் ரெட்டிஷ் டு பிரவுன் கலர். அது நம்மளுக்கே தெரியும், பார்த்துருக்கோம். ரெட் கலர் இல்லைன்னா பிரவுன் கலர், அந்த ஷேப், அந்த கலர்ல இருக்கும். 3/8 inches, அதாவது 8 mm கிட்ட லாங்கா இருக்கும். They are dropped or glued to surfaces அப்படின்னு இருப்பாங்க. கரெக்டான தேவைப்படுற அந்த மாய்ஸ்டர் சர்ஃபேஸ்ல கரெக்டா போட்டு வச்சுக்கும். மோஸ்டா இங்க கிராக் ஆர் கிரீவிஸ், எங்கேயாவது ஒரு சின்ன இடுக்கு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, சின்ன ஸ்பாட்டா தான் இருக்கும். அந்த உள்ள போய் அது போட்டு வச்சிருக்கும். ஆஃப் ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி நியர் அ ஃபுட் சோர்ஸ். ஓகேவா, எங்களுக்கு ஹியூமிடிட்டின்னு தேவை. ஆன் அன் ஆவரேஜ் ஃபீமேல் வந்து 9 to 10 ஊத்திக்கா, 14 to 16 எக்ஸ் ஒரு ஊத்திக்கால இருக்கும். ஓகே, இது வந்து பேராமெட்டபோலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களோட டெவலப்மெண்ட் இஸ் நோன் அஸ் பேராமெட்டபோலஸ் டெவலப்மெண்ட். அதாவது டெவலப்மெண்ட் இஸ் த்ரூ அ நிம்ஃபல் ஸ்டேஜ். ஒரு நிம்ஃபல் ஸ்டேஜ் மூலமா டெவலப் ஆகி வர்றதுனால அதை பேராமெட்டபோலஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த நிம்ஃப் வந்து அடல்ட் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் சிமிலர் கிடையாது. இது வந்து க்ரோஸ் பை மோல்டிங் 13 times. 13 தடவை இது எங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகி வரும். ஓகேவா, 13 மோல்டிங்ஸ் அண்டர்கோ பண்ணும். இம்பார்ட்டன்ட் இதுவும். இதுக்கு அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதாவது nymph grows, அது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டு லாஸ்ட் நிம்ஃபல் ஸ்டேஜ் ஹேஸ் விங் பேட்ச். அதாவது கடைசிக்கு முந்தின நிம்ஃபல் ஸ்டேஜ்ல தான் நம்மளுக்கு விங் பேட் வரும். ஓகேவா, விங்கு கிடையாது, விங் பேட்ச்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். பட் ஆனா அடல்ட் காக்ரோச்ல மட்டும்தான் விங் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் டு லாஸ்ட் நிம்ஃபல் ஸ்டேஜ்னா கடைசி இப்போ 13வது நிம்ஃபல் ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னா அதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல இதுங்களுக்கு விங் பேட்ச் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் டு லாஸ்ட் நிம்ஃபல் ஸ்டேஜ். லாஸ்ட் நிம்ஃபல் ஸ்டேஜுக்கு முந்தின நிம்ஃபல் ஸ்டேஜ்ல விங் பேட்ச் வரும். அடல்ட் கிட்ட மட்டும் தான் விங்ஸ் இருக்கும். ஓகே, they are wild and are of no economic uses. இதுங்களுக்கு எந்த எக்கனாமிக் யூஸும் கிடையாது. ஓகேவா, எங்க ஹியூமன் ஹேபிடேட்டை நிறைய சுத்தி வரும், ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணிடும், கண்டாமினேட் பண்ணி நம்மளுக்கு கண்டாமினேட் எது வித் தேர் ஸ்மெல்லி எக்ஸ்கிரீட்டா. இதுங்களோட எக்ஸ்கிரீட்டை வந்து ரொம்ப நாத்தம் எடுக்குமா. இதெல்லாம் யாரு கேட்டா கொடுத்துருக்காங்க. they can transmit a variety of bacterial diseases by contaminating food. ஃபுட்டை கண்டாமினேட் பண்ணி இதுங்க ஏகப்பட்ட டிசீஸ் காஸ் பண்ணிடும். ஓகேவா, வாங்க, ஆல்ரெடி 1:30 தாண்டிருச்சு. வாங்க கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா. இந்த இருக்கு வாங்க. எக்ஸ்கிரேஷன் இஸ் brought about by phallic gland. எக்ஸ்கிரேஷன் பண்ணுமா இல்ல இது ரீப்ரொடக்ஷனுக்கு தான். யூரிகோஸ் கிளாண்ட், யூரிகோஸ் கிளாண்ட் பண்ணுமா? எஸ், யூரிகோஸ் கிளாண்ட் உண்டு. ஓகே, நெஃப்ரோசைட்ஸ் பண்ணுமா? ஆமா உண்டு. ஃபேட் பாடிஸ் பண்ணுமா? உண்டு. கொலேட்ரல் கிளாண்ட்ஸ் இல்ல. கொலேட்ரல் கிளாண்ட்ஸ் எதுக்கு? ரீப்ரொடக்டிவ்ல. அதுவும் மெயினா அதுங்களோட ஃபங்க்ஷன் என்னது? இட் இஸ் ஃபார் அந்த ஊத்திகா ஃபார்மேஷனுக்கு தான். ஸோ இது கிடையாது. ஸோ பிசிடி ஒன்லி. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். which of the following characteristic is incorrect with respect to? incorrect எது தப்புன்னு கேக்குறாங்க, பாப்போம். 10th abdominal segment in both sexes bears a pair of anal saci. கரெக்ட் தான். ஓகே, ஸோ இது இருக்க வாய்ப்பில்ல. A ring of gastric sac is present at the junction of midgut and hindgut. தப்பு, இதுதான் ஆன்சர். ஹைன்கட்டுக்கும் மிட்கட்டுக்கும் நடுவில் உள்ளது மால்பீஜியன் டியூபிள். கேஸ்ட்ரிக் சிக்கிங்கிறது நம்மளோட ஹெப்பாட்டிக் சிக்கி, அது ஃபோர்கட் அண்ட் மிட்கட்டுக்கு நடுவில் இருக்கணும். ஓகே, அடுத்து ஹைப்போஃபாரிங்ஸ் லைஸ் வித் இன் தி கேவிட்டி ஆஃப் மவுத் பார்ட்ஸ். கரெக்ட், ஸோ இது இருக்க முடியாது. ஃபீமேல்ஸ் 7th to 9th ஸ்டர்னா ஃபார்ம்ஸ் ஜெனட்டல் பவுச் அண்ட் இதுல 7th வந்து போட் ஷேப்ட். ஸோ ஓகே, if the head of cockroach is removed, it may live for few days because is situated in the இல்ல supraesophageal ganglion, அங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. Head holds a small portion of a nervous system while the rest is situated along the ventral parts. ஓகேவா? ஓகே, இது வந்து நம்ம கரெக்டா எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல என்சிஆர்டில 1/3 அப்படின்னு. ஸோ நம்ம அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணக்கூடாது. டெக்மினா இன் காக்ரோச் அரைசஸ் ஃப்ரம் மீசோதோராக்ஸ். டெக்மினா நம்ம 4 wings. ஓகேவா? ஓகே, which of the following features is used to identify male cockroach from a female cockroach? எப்படி நீங்க அந்த செக்ஷுவல் டைமார்பிசம் பண்ணுவீங்க? presence of a boat shaped sternum on the 9th abdominal segment. இல்ல, 7th abdominal segment தான் boat shaped, ஸோ அது வராது. presence of caudal scales. எஸ், anal scales வந்து மேல்ல மட்டும்தான் இருக்கும். 4 wings ரெண்டுத்துலயுமே டார்க்கரா தான் இருக்கும். anal sac 2 செக்ஷனுமே இருக்கும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்டிருக்காங்க 2024 PYQ. இது ஆர்டர் சொல்லுங்க.
மவுத் இங்க எதுவுமே இல்லை. ஸோ மவுத் விட்டுருங்க. ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், கிராப், கிசார்டுன்னு வரணும். ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், இலியம். ஸோ இது கிடையாது. ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், கிராப், கிசார்டு, அதுக்கப்புறம் இலியம் கொலம் ரெக்டம். இப்போ இதுதான் ஃபேரிங்ஸ், இலியம் இல்ல. ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், கிசார்டு இல்ல. கிராப்புக்கு அடுத்து கிசார்டு. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த ஆர்டர் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 3 ஸ்டார் போட்டிருக்கேன், நல்லா படிச்சுக்கோங்க. விச் இஸ் நாட் ட்ரூ ஃபார் காக்ரோச். 1 pair of compound eyes கரெக்ட் தான். 4 wings called tegmina used for flight. அப்படியா? ஃபர்ஸ்ட் thoracic செக்மெண்ட்ல அட்டாச் ஆயிருக்குமா? கிடையவே கிடையாது. இதுதான் ஃபால்ஸ். 4 wings வந்து டெக்மினா தான். பட் ஆனால் அது ஃபிளைட்டுக்கும் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் thoracic செக்மெண்ட்லயும் இருக்காது. செகண்ட் thoracic செக்மெண்ட், அதாவது மீசோ thoracic செக்மெண்ட்ல தான் இருக்கும். ஓகே. 1 pair of maxilla and mandibles correct. has 10 abdominal segments correct. ஸோ அண்ட் அவ்வளோதான். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அனிமல் டிஷ்யூஸ் சாப்டர் முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து நம்ம 11th இருக்கிறது 2 யூனிட். பிளான்ட் பிசியாலஜி அப்படிங்கிற ஒரு யூனிட்டும் அனிமல் பிசியாலஜிங்கிற யூனிட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அனிமல் டிஷ்யூஸையும் முடிச்சாச்சு. அதில் ஃப்ராக் அண்ட் காக்ரோச்சும் தெளிவாக பார்த்தாச்சு. ஓகேவா? நான் திரும்பியும் சொல்லிடுறேன், காக்ரோச் அண்ட் அனிமல் டிஷ்யூஸ் இந்த பார்ட் எதுவுமே வந்து உங்களுக்கு புக்ல என்சிஆர்டி 2025 to 2026 எடிஷன்ல இல்லை. ஒன்லி ஃப்ராக் மட்டும்தான் இருக்கு. பட் இருந்தாலும் டு பி ஆன் சேஃபர் சைட் படிச்சு வச்சுக்கோங்க, நல்லதுதான். ஓகேவா? டீட்டெயில்டா என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வேணா இங்க கீழே கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை நீங்க டெலிகிராம்ல தேடினீங்கன்னா யூ வில் கெட் இட். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் எப்போதுமே உங்கள்கிட்ட கேட்குறேன், ப்ளீஸ் லைக் டு வீடியோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் புதுசாக எனர்ஜெட்டிக்காக எக்ஸைட்டிங்காக ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ வில் டூ தட். அண்ட் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கமெண்ட் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எப்போ பார்க்குறேன்னா கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. பாய்.